ஓகே. ஸோ அஷ்டாஸ்தன பரீட்சையா அப்படின்றது 8 விதமான உடலில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நோய்களை கண்டறியக்கூடிய பரிசோதனைகள். அதாவது 8 கைண்ட்ஸ் ஆஃப் டயக்னாஸ்டிக் டெஸ்ட். சரிங்களா? ட்ரெடிஷனல் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் டு ஐடென்டிஃபை த டிசீஸ் இன் மேன். மனிதனில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் கண்டறியும் பரிசோதனைகளில் 8 விதமான பரிசோதனைகள் இருக்குது. அதைத்தான் வந்து என்ன சொல்றோம் ஆயுர்வேதத்துல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஷ்டாஸ்தன பரீட்சையா அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏத்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் படிச்சாலும் சரி, எத்தனை புக்ஸ் வாங்கி படிச்சாலும் சரி, இதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் பூராமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கலாம். ஸோ அதனால நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்ல நம்ம நடத்தக்கூடிய விஷயங்களை நீங்க தெளிவாக உங்களுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டவுட்ஸை வந்து எளிதாக நீங்க கிளாரிஃபை பண்ண முடியும், எக்ஸாமினேஷன் ஈஸியாக அப்பியர் ஆக முடியும், உங்களுடைய ரியல் டைம் ப்ராக்டிசஸை வந்து சக்சஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல நோட் பண்ணிக்கோங்க. ஆயுர்வேதம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு 5000 வருடம் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு அற்புதமான இயற்கையான எளிமையான வலிமையான சிகிச்சை முறை அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இந்த 5000 வருட பழமையான இந்த ஒரு சிகிச்சை முறை தோன்றியது இங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரம் இந்தியா அப்படின்னு தான் சொல்றோம். இந்தியாவில இருந்து தான் வந்து பரிணாமம் பெற்றது. பின்பு வந்து பலவாறாக பல்வேறு அயல் நாடுகளுக்கும் மேலை நாடுகளுக்கும் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு காட் மைக்ரேட்டட். சரிங்களா? பேஸ் ஒரிஜின் இங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதனுடைய ஒரிஜின் வந்து கேரளா. ஸோ ஃப்ரம் கேரளா ஒன்லி திஸ் ட்ரீட்மெண்ட் ஒரிஜினேட்டட். கேரளால இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பரவி மேலை நாடுகள் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போயிருச்சு. ஸோ ஆயுர்வேதம் அப்படின்னாலே கேரளம், சித்த மருத்துவம் அப்படின்னாலே தமிழகம். இப்படின்ற ஒரு ட்ரெடிஷனல் மெடிசினல் ட்ரீட்மெண்ட் அண்ட் தெராபிட்டிக் வேல்யூஸை அடங்கிய நமது நாட்டில் இருந்த இந்த ஒரு அற்புதமான சிகிச்சை முறைகள் வந்து 5000 வருடங்களுக்கு முன்பாகவே இருந்து இருக்கிறது. சரிங்களா? இப்ப ஆயுர்வேதத்துல அஷ்டாஸ்தன பரீட்சையா அப்படின்றது 8 விதமான பரிசோதனைகள். உடலில் இருக்கக்கூடிய நோய்களை கண்டறியக்கூடிய 8 விதமான பரீட்சை. சரிங்களா? டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப உடலில் நோய் அப்படின்றத என்ன சொல்றாங்க அப்படின்னா ரோகு அப்படின்றாங்க இல்லையா? ரோகி அப்படின்றவர் நோயாளி. இப்ப என்னுடைய உடல்நிலை சமநிலை தவறிவிட்டால் என்னால் சராசரியாக இயங்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. If my body loses its equilibrium, then naturally my body will loses its functionality அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றது செயல்பாடு. சரிங்களா? செயல்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி. அப்ப என்ன எனர்ஜி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது இனர்ஷியா, உங்கள் உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய உயிர் ஆற்றல். இதைத்தான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது கைனடிக் எனர்ஜி அப்படின்ற போது அன்றாட வாழ்க்கையில நீங்க உடலை இயக்கி நீங்க செய்யக்கூடிய ஆரோக்கியமான பணிகளை குறிக்கக்கூடியது கைனடிக் எனர்ஜி. இந்த 2 எனர்ஜியும் இருந்தால்தான் ஒரு உயிரினம் வந்து சக்சஸ்ஃபுல்லாக வாழ முடியும். சரிங்களா? அப்ப ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கிறாரா இல்லையா அப்படின்றத பார்க்கும்போது ஒண்ணு அவருடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரிங்களா? உயிர் ஆற்றல். மற்றொன்று அவருடைய இயக்க ஆற்றல். two types of energy. One is potential energy and second one is kinetic energy. Potential energy always keeps a man aesthetic. Okay, always keep a man vibrant. சரிங்களா? எப்பவுமே ஒரு மனிதனை பொட்டன்ஷியல் எனர்ஜி இனர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய உயிராற்றல் ஒரு மனிதனை உயிர்த்தன்மையோடு வைத்திருக்கும், லைவா வச்சிருக்கும், ஸ்போர்ட்டிவா வச்சிருக்கும், எந்த ஒரு விஷயத்தையும் ஆளுமையோடு சிறப்பாக கையாளக்கூடிய நல்ல ஒரு மனநிலையோடு உடல் ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு இதைத்தான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்றோம். சரி, இன்னொரு எனர்ஜி வந்து இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி நன்றாக உள்ள இருந்தால் மட்டுமே ஒரு மனிதனால் இயங்க முடியும், ஒரு உயிரினத்தால் இயங்க முடியும். சோ அந்த எனர்ஜியை கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம், இயக்க சக்தி. அப்ப இந்த இயக்க சக்தியும் சரி, இந்த இனர்ஷியா நம்ம சொல்லக்கூடிய உள்ளடங்கிய உயிர் ஆற்றலும் சரி, இவை இரண்டும் இயங்குவதற்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு சக்தி தேவை. அப்ப அந்த ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? இந்த ஆற்றல் கிடைக்க பெறுவது எங்கிருந்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆற்றல் கிடைக்கப்படுவது
நம்மளுடைய பிரபஞ்சத்தில் இருந்து, பிரபஞ்ச ஆற்றல் இல்லையா? ஒண்ணு பிரபஞ்ச ஆற்றல், மற்றொன்று வந்து உயிராற்றல். அப்ப 2 விதமான ஆற்றல் இருக்கு. 2 kinds of energy is existing there in the world. அப்ப வந்து 2 விதமான ஆற்றல்ன்ற போது ஒரு ஆற்றலை வந்து நம்ம என்ன சொல்றோம்? பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். சோ பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்றது எங்கிருந்து கிடைக்கிறது? பிரபஞ்சத்தில் இருந்து கிடைக்கிறது. அப்ப அந்த பிரபஞ்சம் எதை உள்ளடக்கியது அப்படின்னா, பிரபஞ்சம் வந்து 5 மூலகங்களை உள்ளடக்கியது. இந்த 5 மூலகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆகாயம், காற்று, நீர், நிலம், நெருப்பு. இந்த 5 மூலகங்களை உள்ளடக்கியது. இது வந்து ஆயுர்வேதத்துல 5 மூலகங்களை நம்ம இப்படி சொல்றோம். பட் அதே நேரங்கள்ல டிசிஎம்னு நம்ம சொல்லக்கூடிய ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிகேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆகாயம் சித்த சித்த முறையில பாத்தீங்கன்னா ஈத்தர் அப்படின்னு சொல்லக்கூடியத டிசிஎம்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வுட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மேக்ரோ காசம் அப்படின்ற இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த மூலகங்களில் இருந்து உருவாகக்கூடிய ஆற்றலானது, பிரபஞ்சம் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ஆற்றலை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? மின்காந்த ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி, மின்காந்த ஆற்றல். இந்த மின்காந்த ஆற்றலானது இந்த 5 மூலகங்கள் இருக்கு பாத்தீங்களா, பஞ்சபூதங்கள், அதை வந்து பஞ்சபூதங்கள்னு சொல்றோம். இந்த பஞ்சபூதங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து உருவாக்கக்கூடிய இயக்க உந்து சக்தி. சரிங்களா? இதுதான் வந்து பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. அப்ப ஒவ்வொரு 5 மூலகங்களுமே வந்து தன்னிச்சையாக தனித்தன்மையோடு அதனுடைய மூலகங்களின் குறிப்புகளுக்கு ஏற்றவாறு, கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுக்கு ஏற்றவாறு என்ன பண்ணுது? ஒரு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். இது ஒன்றோடு ஒன்று இணைந்து 2ஆக மாறி அது மீண்டும் ஒரு இயக்க சக்தியை உருவாக்குகிறது. சரிங்களா? சோ தட் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. இதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்ப பிரபஞ்ச ஆற்றல் வந்து ஒரு உயிரினத்தோடு தொடர்பு கொண்டு அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். மேக்ரோ காசம், மைக்ரோ காசம். சரிங்களா? சோ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வந்து மேக்ரோ காசம் நம்ம சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியது பிரபஞ்ச ஆற்றல், நம் உடலில் இருக்கக்கூடியது உயிராற்றல். இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பரிமாற்றம் செய்து புதியதொரு ஆற்றலை இயக்கத்திற்காக 2 மூலகங்களிலும் கொடுக்கிறது. ஒன்று பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மூலகங்கள் அனைத்தும் ஒரு இயக்க சக்தியை கொடுக்கிறது. மற்றொன்று இந்த உடலில் இணையக்கூடிய இந்த மூலகங்கள் 5 உருவாக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றலோடு இணைந்து உருவாகக்கூடிய மற்றொரு ஆற்றல் தான் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா உயிர் மின்காந்த ஆற்றல். சரிங்களா? திரும்ப ஒரு முறை நான் தெளிவா சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோங்க. மேக்ரோ காசம், மைக்ரோ காசம். மேக்ரோ காசம்ன்றது பிரபஞ்சம். பிரபஞ்சம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. சோ இது மேக்ரோ காசம். மைக்ரோ காசம் அப்படின்றது இந்த உயிரினங்கள், உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள். இந்த உயிரினங்கள் தான் உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. ஆனா இந்த பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி உருவாவதற்கு மிக முக்கியமாக எது தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரபஞ்ச ஆற்றல் தேவை. அப்ப பிரபஞ்சத்தோடு நம்மை தொடர்புபடுத்தி பார்த்து கொண்டு பிரபஞ்சங்களில் ஏற்படக்கூடிய அந்த ஆற்றல் நிலைகளின் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு நம் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல்களும் மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது அப்படின்னு தான் பார்க்கணும். சோ இது எல்லாமே நம்ம வரும் வகுப்புகள்ல பார்ப்போம். சரிங்களா? அப்ப பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி நம் உடலுக்குள் உற்பத்தி ஆகிறது. இந்த பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி உற்பத்தி ஆகக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் வந்து என்ன பண்ணுதுன்னா கைனடிக் எனர்ஜி, நம்மளுடைய மெக்கானிசம், பாடியில நடக்கக்கூடிய வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ், பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, வேற என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த எனர்ஜி. இது ரெண்டையும் நீங்க நல்லா வச்சுக்கோ. அப்ப அண்டத்திற்கும் இந்த பிண்டத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அண்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பிண்டத்திலும் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இணை ஈக்குவலாக நடக்கக்கூடியதற்கான சந்தர்ப்பங்களை அதிகமாக கொண்டது அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப ஆற்றல் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து நாம் வந்து அந்த ஆற்றலின் குறைபாடையும் அதனுடைய மிகைப்பாடையும் நாம் நோய் பட்டியலிட்டு உடலின் செயலாக்கத்தின் பின்னடைவை நாம் பரிசோதனை செய்து பார்ப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் வந்து இந்த அஷ்டாஸ்தன பரீட்சையா அப்படின்னு சொல்லக்கூடிய 8 விதமான பரீட்சைகள். அதாவது டயக்னாஸ்டிக் டெஸ்ட், உடல்ல நம்ம ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவை பார்ப்பதற்காக. அப்ப பொதுப்படையாக நம்ம வந்து ஆயுர்வேதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆற்றல் நான் சொல்லக்கூடிய இந்த ஆற்றல்களை இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் என்னென்ன
அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெருப்பு, அதுக்கடுத்து வந்து ஆகாயம், அதுக்கடுத்து காற்று, அதுக்கப்புறம் நிலம், அதுக்கடுத்து வந்து நீர். இந்த 5 பஞ்சபூதங்கள். இது ஒன்றோடு ஒன்று இணையும் போது 3 விதமான ஆற்றல் பரிமாணங்களாக பெயரிடப்படுகிறது. அப்ப எதுவும் எதுவும் சேரும்போது என்னவாக மாறுகிறது அப்படின்றத நீங்க பார்க்கணும். அப்ப நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாதம், பித்தம், கபம். அப்ப வாதம் அப்படின்னா என்ன? வாதம் அப்படின்னா எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு காற்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பித்தம் அப்படின்னா நெருப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? கபம் அப்படின்னா நீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எளிதாக. சரிங்களா? அப்ப காற்று, நெருப்பு, நீர். இந்த மிக முக்கியமாக இந்த 3 எலிமெண்ட்ஸ் வைத்துதான் நாம் வந்து இந்த வாத, பித்த, கபம் திரிதோஷாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3மே எனர்ஜி தான். ஆனா அதே சமயம் இந்த எனர்ஜி அதிகமானாலோ குறைந்தாலோ அது வந்து உடல் நிலைகளில் ஆற்றல் பரிமாற்றத்தில் தடையை உற்பத்தி செய்வதனால் அதன் மூலியமாக உடலில் இயற்கையாக நடக்க வேண்டிய ஒரு சில செயல்பாடுகள் தடைபெறும். அப்ப அந்த தடைகள் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெட்டபாலிக் டிசார்டர்ஸ். சரிங்களா? பிசியலாஜிக்கல் டிசார்டர்ஸ், மெட்டபாலிக் டிசார்டர்ஸ், சரிங்களா? இந்த மாதிரி எல்லா டிசார்டர்ஸுமே வந்து உருவாகக்கூடும் இதனால். அப்ப மிக முக்கியமாக நீங்க ஞாபகத்துல இப்ப வைத்துக் கொள்ள வேண்டியது வாதம், பித்தம், கபம். இந்த வாத, பித்த, கபத்தை தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நாடி பரீட்சையால பார்க்க போறோம். இப்ப இந்த அஷ்டாஸ்தன பரீட்சையான்னு நான் சொன்ன 8 பரீட்சையால வரக்கூடியதுல மிகவும் மிகவும் முக்கியமானது முதன்மையாக இருக்கக்கூடியது நாடி பரீட்சை. நாடி பரீட்சைக்கு அடுத்து வந்து மூத்திர பரீட்சையா அப்படின்றது முந்தைய வகுப்புல நான் சொல்லியிருந்தேன். மூத்திர பரீட்சைன்றது நம்மளுடைய யூரின் அனாலிசிஸ். யூரினை எடுத்து அதுல ஒரு டிராப் ஆஃப் ஒரு ஸ்பெஷலி ப்ரிப்பேர்ட் ஆயில் நம்ம அதுல ஒரு டிராப் அதுல விடும்போது அந்த ஆயில் டிராப் மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷனை வச்சு இவருக்கு எந்த நிலை பாதிப்பு இருக்கிறது, எந்த வகையில் நாம் சிகிச்சை கொடுக்க வேண்டும், இன்னும் சொல்ல போனா இவர் உயிர் இருக்கு பாத்தீங்களா, அந்த உயிர் பிரியக்கூடிய நேரத்தை முதற்கொண்டு கணிக்க முடியும். அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்ற வைத்தியர்கள் அன்னைக்கு இருந்தாங்க. சரிங்களா? அப்ப இது வந்து மூத்திர பரீட்சையால பார்க்கக்கூடிய விஷயங்கள். மூத்திர பரீட்சையாக்கு அடுத்து வரக்கூடியது மல பரீட்சைன்றது வந்து ஸ்டூல் அனாலிசிஸ், அதாவது மோஷன் டெஸ்ட். சரிங்களா? அதனுடைய ஸ்மெல்லு, கலரு இத வச்சு வந்து மல பரீட்சையால பேஷண்ட்டுக்கு வாத, பித்த, கபதோஷத்துல எது அதிகமாக இருக்கிறது அப்படின்றத தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு சிகிச்சை கொடுப்பது. அடுத்து ஜீவ பரீட்சையா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நாக்கை பாற்று அந்த நாக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கலர் சேஞ்சஸ், அதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய டெக்ஸ்சரல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றங்களை வைத்து நாம் மிகவும் தெளிவாக அதை நம்ம கண்டுகொள்ளலாம். நோயில வந்து எது அதிகமா இருக்கு வாத, பித்த, கபத்தில் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு அதை சமநிலைப்படுத்துவதற்காக சிகிச்சையை மேற்கொள்வோம். சோ ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிகேஷன்ல பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமாக கொடுத்திருப்பாங்க இந்த டங் டயக்னாசிஸ். சோ அதையும் நம்ம பார்ப்போம். சோ இதுல இன்டர் ரிலேட்டடா நீங்க வந்து லிங்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா டிசிஎம், ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிகேஷன், ஆயுர்வேதம். நீங்க ஒரு ஆயுர்வேதிக் நீங்க போய் இன்டர்னல் மெடிசின்ஸ் ஒன்றும் கொடுக்க போறது இல்ல. சுவாதபித்த கபதோஷங்களை வந்து சமன் செய்யக்கூடிய மிக முக்கிய அடிப்படை சிகிச்சைக்கு தேவையான அடிப்படை மருந்துகள் அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒவ்வொரு வாதத்துக்கு எத்தனை 3 மருந்து கொடுத்தா நீங்க வந்து அதை சமநிலைப்படுத்தலாம். பித்தம், கபம் இது 3க்கும் சமநிலைப்படுத்துறதுக்கு என்ன இன்டர்னல் மெடிசின் கொடுக்கலாம். இது வந்து 0 சைடு எஃபெக்ட்ஸ், எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாதது. தாராளமாக யாருனாலும் எப்பனாலும் எடுத்துக்கலாம். இதுல டிஎன்ஒஎஸ்ல வந்து நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ்ல வந்து நாடி பரீட்சை எதுக்கு சார் முக்கியம், இதுக்கு எதுக்கு நம்ம போய் நம்ம வந்து ஆயுர்வேதத்தை இதுக்குள்ள கொண்டு வரணும், இதுக்கு எதுக்கு நாடி பரீட்சையை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப மிக மிக அத்தியாவசியமாக நாடி பரீட்சையம் பண்ணாம ஒரு மனிதருக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு அபியங்கா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆயில் மசாஜோ, சிரோதரா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உடல்நிலை வந்து குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சை முறையையோ, சரிங்களா, பஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மல அதாவது பெருங்குடலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு சிகிச்சையையோ கொடுக்கக்கூடாது. அவருடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய வாதபித்த கபத்தின் அளவை முன்னிட்டு அவர் உடல்நிலைகளின் கண்டிஷனை பொறுத்து நாம் சிகிச்சை கொடுப்பதற்கு முன்பாக பல்ஸ் டயக்னாசிஸ் கம்பல்சரியா பண்ணியிருக்கணும். அதனால ஒரு தெராபிஸ்டா ஒரு குவாலிஃபைட் டிஎன்ஒஎஸ் ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய நீங்க நிச்சயமாக இதை பற்றிய ஒரு நாலேஜ் இருந்தா தான் நீங்க வந்து இதை முழுமையாக வெற்றியோட செய்ய முடியும். இல்ல அப்படின்னா இன்னும் சொல்ல போனா சிரோதரா செய்யும் போது ஃபிட்ஸ் வந்து எத்தனையோ பேஷண்ட்ஸ் வந்து சஃபர் ஆயிருக்காங்க. அப்ப முறையாக ஒரு நாடி பரிசோதனை செய்யாமல் அவங்க உடல்நிலை என்னன்னு தெரியாம நம்ம இருக்கக்கூடிய தெராபிட்டிக் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு போய் அந்த பேஷண்ட் மேல பிராக்டிஸ் பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னா எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருக்காது. என்றாவது எப்போதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் இந்த நாடி பரீட்சையா முக்கியம். இப்ப ஜீவ பரீட்சையா நான் சொன்னேன் நாக்கு.
இல்லைங்களா? அடுத்து சப்த பரீட்சையா, ஒரு பேஷண்ட் கிட்ட வரக்கூடிய சப்தங்களை வைத்து நாம் உணர வேண்டும். இத வந்து இங்கிலீஷ்ல வந்து ஆஸ்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பேசும்போது மூச்சு அடைக்கிறது, மூச்சு விடும் போதே கிர்ரு கிர்ருன்னு சவுண்டு கேட்கறது. சரிங்களா? அதே மாதிரி வந்து இந்த பேஷண்ட்ஸ்க்கு உட்கார்ந்து இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, நடக்கும்போது, எந்திரிக்கும் போதோ சவுண்டு கேட்கறது கடக் முடக்குன்னு. ஸோ இதெல்லாமே வந்து ஆஸ்குலேஷன் நம்ம சொல்லக்கூடிய இந்த சப்த பரீட்சையால வரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து திரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கண்கள் இல்லையா? ஸோ கண்களை வைத்து நாம் நோய் கண்டறிதல் அப்படின்ற ஒரு பரீட்சையா மிக முக்கியமாக உண்டு. இந்த அஷ்டாசன பரீட்சையால. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அக்ரிதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடி டைமென்ஷன். அவருடைய உடல் அமைப்பை வைத்து அவர் எந்த விதமான திரிதோஷ நிலைகளின் டைப்பாக இருக்கிறார். அவர் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாத பித்த கபத்தின் அளவு எந்த அளவுக்கு இருக்குது, இப்போது எந்த நிலையில் இருக்கிறார், எந்த நிலை பாதிப்பில் இருக்கிறார், அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நாடி பரிசோதனையால நீங்க வந்து தெளிவாக பார்க்க முடியும். பட் இருந்தாலும் இந்த அஷ்டாசன பரீட்சையால எல்லா பரீட்சையாகவும் நாம் வந்து முழுமையாக கற்றுக் கொடுப்போம். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பட் நாடி பரீட்சையம் வந்து முழுமையாக அனைத்தையும் மிக தெளிவாக உங்களுக்கு காட்டி கொடுத்து விடும். சரிங்களா? சோ இது வந்து இது வரைக்கும் நம்ம நாடி பரீட்சையை பத்தி நான் சொன்னேன். அஷ்டாஸ்தன பரீட்சையை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப மிக முக்கியமாக நாடி பரீட்சையாக்கு உள்ள போக போறோம். சரிங்களா? சோ நாடி பரீட்சையா, நாடி அப்படின்னா மொத்தம் வந்து எத்தனை? 3 திரிதோஷம் நான் சொன்னேன். 3 திரிதோஷம்ன்றது எனர்ஜி, எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? திரிதோஷாஸ் அப்படின்னா 3 ட்ரை எனர்ஜி. நம்பர் 1 வாதா. அப்ப வாதான்றது என்ன அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ஆகாஷ் அண்ட் ஏர். ஆகாஷ்ன்றது ஆகாயமும் காற்றும் கலந்த ஒரு முதல் ஆற்றல் தோஷம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆற்றலை தான் வந்து திரிதோஷத்துல தோஷா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இதற்கு பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாதம். முதல்ல எப்பவுமே வந்து வரிசைப்படுத்தி தான் சொல்ல வேண்டும். வாதம், பித்தம், கபம். மாத்தி சொல்லக்கூடாது. பித்தம், கபம், வாதம்னு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து வாதா, 2வது வந்து பித்தா, 3வது வந்து கபா. சோ 3 விரல்களில் தான் நீங்கள் இதை கணிக்க வேண்டும். முதல் விரல், ஆள்காட்டி விரல், இண்டெக்ஸ் ஃபிங்கர், இது வந்து வாதம். இந்த வாதத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆகாயமும் காற்றும் கலந்து இருக்கிறது. ஆகாயமும் காற்றும் கலந்து இருக்கிறது. இத மிக முக்கியமாக நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சோ காற்றும் ஆகாயமும் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே இதனுடைய சப்தோஷாஸ் உண்டு. 5 சப்தோஷாஸ் உண்டு. சோ 3 தோஷாஸ்க்குள்ள 5 சப்தோஷாஸ் உண்டு. அப்ப ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 தோஷாஸ், 15 சப்தோஷாஸ். அதெல்லாமே வரும் வகுப்புகள்ல நம்ம பார்ப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர். இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல நீங்க பார்க்க வேண்டியது வாதம். வாதம் காற்றும் ஆகாயமும் கலந்தது. சரிங்களா? அப்ப ஏர், ஏர்னு நம்ம சொல்லிடலாம். காற்று மூலகம். 2வதாக இருக்கக்கூடியது உங்களுடைய மிடில் ஃபிங்கர். சோ இந்த மிடில் ஃபிங்கர்ல வந்து கலந்து இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஃபயர், முக்கியமாக நெருப்பை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இது வந்து காற்று மூலகம், வாதம், நெருப்பு மூலகம் பித்தா அண்ட் நீர் மூலகம் கபா. இத 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வாதம் ஒருத்தருக்கு அதிகமாக இருந்தது, சமநிலை தவறி விட்டது அப்படின்னா அவருக்கு வாயு தொல்லை இருக்கும், காற்று அதிகரித்ததுனால். பித்தம் ஒருவருக்கு அதிகரித்து விட்டது அப்படின்னா உடல்ல நிறைய இன்ஃப்ளமேஷன்ஸ் உண்டாகும், புண்கள் நிறைய ஏற்படும். சரிங்களா? ரத்தப்போக்கு நிறைய ஏற்படும், பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வரலாம், எண்டோகார்டைட்டிஸ் வரலாம், இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர்ஸ் வரலாம், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வரலாம். சரிங்களா? அல்சர்ஸ் வரலாம். சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள் உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய அனைத்து தாக்கத்தையும் இந்த பித்த பாதிப்பு கொண்டு வரும். பித்த தோஷம் அதிகமானால் இந்த நிலைக்கு உண்டாக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நீர். மோதிர விரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கபம். கபம் வந்து எதனுடைய கலவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எர்த் எலமெண்ட் பிளஸ் வாட்டர். பட் பொதுவாக நம்ம பார்க்கும்போது இதை வந்து நீர் மூலகம் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இதுல உடல்ல நீர் அதிகமானால் என்ன ஆகும்? அவ்வளவுதான். சோ இந்த நீர் வந்து சும்மா இல்ல. இந்த நீர் வந்து எதோட இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிலமூலகத்தோடு இருக்கு. நிலம் அப்படின்ற நிலமூலகம் எது அப்படின்னா இந்த சரீரம், இந்த உடல் தான். சரிங்களா? தாத்து அப்படின்னு சொல்லுவோம். ஆயுர்வேதத்துல தாத்து, DATTU எழுதி வச்சுக்கோங்க. தாத்துனா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாடியில இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ். சோ உடல்ல இருக்கக்கூடிய திசுக்களை தாத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரசதாத்து, ரத்த தாத்து அப்படின்பாங்க. ரசதாத்துன்னா பிளாஸ்மா.
ரத்த தாத்து அப்படின்னா பிளட் செல்ஸ். சோ இந்த மாதிரி தாத்தூஸ் அப்படின்னா நீங்க குழம்பிடக்கூடாது. தாத்தூஸ் அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய செல்கள், திசுக்கள், இதைத்தான் தாத்தூஸ் நம்ம சொல்றோம். அப்ப உடலில் ஏற்படக்கூடிய சமநிலை தவறுதலினால் இல்லையா, ஏற்றத்தினாலோ குறைவினாலோ, அதாவது குறையும் மிகையும் நோயே. அப்ப எதனுடைய குறை எதனுடைய மிகை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திரிதோஷத்துவம், வாத பித்த கபம், இதனுடைய குறை இல்ல இதனுடைய மிகை. சரிங்களா? இதுல எது நடந்தாலும் அது நோயாக பார்க்கப்படுகிறது. தெளிவா? ரைட். இப்ப வாதம் உங்களுடைய ஆட்காட்டி விரல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பித்தம் உங்களுடைய நடுவிரல், அடுத்து கபம் உங்களுடைய மோதிர விரல். முதல் நிலைகள்ல நாம் பார்க்க வேண்டிய இதுதான். தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப ஆகாசம் அண்ட் காற்று அப்படின்னு நான் சொன்னேன் இதுல, இல்லையா? ரெண்டாவது ஃபயர் சொன்னேன். சோ ஃபயர் பிளஸ் வாட்டர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீரும் நெருப்பும் சேர்ந்ததுதான் பித்தம், காற்றும் ஆகாயமும் சேர்ந்ததுதான் உங்களுடைய வாதம். வாதத்துல காற்றும் ஆகாயமும் இருக்கும், பித்தத்துல நீரும் நெருப்பும் இருக்கும். சரிங்களா? அடுத்து கபத்துல நீரும் நிலமும் இருக்கும். தெளிவா எழுதி வச்சுக்கோங்க, கிளியரா. கபத்துல எர்த் எலமெண்ட் இஸ் கம்பைன்டு வித் வாட்டர் எலமெண்ட். பித்தத்துல ஃபயர் எலமெண்ட் இஸ் கம்பைன்டு வித் வாட்டர் எலமெண்ட். வாதத்துல ஆகாஷ் இஸ் கம்பைன்டு வித் ஏர். அப்ப ஒருத்தருக்கு வாதம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, வாதமே இல்லை அப்படின்னா உடல்ல எந்த செல்களும் இயங்க முடியாது. வாதம் அப்படின்றது என்ன அப்படின்னா பிராணம். சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பிராணம். இந்த பிராணம் இருந்தால் மட்டுமே நம்மளால ஜீவிக்க முடியும். அப்ப இந்த பிராணங்கள் பாத்தீங்க அப்படின்னா 10 வகையான பிராணங்கள் இருக்கு. பட் அதிமுக்கியமாக அத்தியாவசியமான பிராணங்கள் அப்படின்றது 5. அதெல்லாம் வரக்கூடிய வகுப்புகள்ல பார்ப்போம். நாடி பரிசோதனை எப்படி உள்ள போய் நம்ம ஆழமாக பார்க்க முடியும் அப்படின்றத பார்ப்போம். சோ இந்த பிராணசக்தி குறைபாடு இருந்தது அப்படின்னா இயக்க சக்தி இருக்காது அவருக்கு, அவரால் இயங்க முடியாது. அதிகமாச்சுன்னா கரண்ட் இல்ல ஆக்சுவலா, சாரி, அதனால பேட்டரி பவரும் எனக்கு டவுனா இருக்கு. சோ கட் ஆயிடுச்சு அப்படின்னா மொபைல்ல கனெக்ட் பண்றேன், இல்ல கரண்ட்டை திருப்பி ரீஷெடியூல் பண்ணுவோம். ஓகே. சோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குயிக்கா போய் இதை முடிக்கிறேன். செஷன் திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா கரண்ட் நேற்று பெஞ்ச மழையில இங்க கம்ப்ளீட்டாவே கரண்ட் இல்லாம இருக்குது. லேப்டாப்லயும் சார்ஜ் இல்ல. சோ டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இது வரைக்கும் நடத்தின விஷயங்கள்ல சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டீங்கன்னா தான் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பட் இருந்தாலும் செஷன் கண்டினியூ பண்ணுவோம் கரண்ட் வந்ததுக்கு அப்புறமும். ரைட், ஓகே. இப்ப நான் சொன்ன விஷயங்களை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்ப ஒருத்தருக்கு வாதம் அதிகமாயிருச்சு அப்படின்னு வைங்க, வாதம் கம்மியாகிருச்சு அப்படின்னா இவருக்கு பிரச்சனை எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய இயக்க கோளாறுகள் இருக்கும். இயக்க கோளாறுகள் என்ன? கான்ஸ்டிபேஷனாக இருக்கலாம். இவருடைய கான்ஸ்டிபேஷன் மிகவும் முக்கியமாக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இருக்கும் இவருக்கு. அடுத்து என்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் ப்ராப்பராக இருக்க. நாம் உண்ணக்கூடிய உணவிலிருந்து நம்ம பிரித்து வரக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது பிக்சேஷன் செல்லுலார் லெவல்ல நடக்காது. காரணம் என்ன அப்படின்னா சமான வாயு அப்படின்ற ஒரு மிக முக்கிய வாயு இருந்தால் மட்டுமே இந்த சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சப்பட்டு அந்தந்த செல்களுக்குள் சென்று அதை போய் என்ன பண்ண முடியும், இன்கார்பரேட் பண்ண முடியும். சோ இந்த வாயுக்கள்ல முக்கியமான சமான வாயுவின் குறைபாடுகள், பிராணவாயு குறைபட்டுருச்சுனாலே மீதி இருக்கக்கூடிய 4 வாயுக்களுமே குறைபாடை சந்திக்கும். புரியுதுங்களா? அப்ப வாதம் கம்மியாயிருச்சு அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கும். இப்ப வாதம் அதிகமாயிருச்சுன்னு வைப்போம். ஒருத்தருக்கு வாதம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா இப்ப நீங்க பிளாட்டுலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு கோளாறுகள், கேஸ் ட்ரபிள், இது ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களுக்கு. சரிங்களா? அடுத்து தலை சுற்றல், வெர்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக அவங்களுக்கு உண்டாகலாம். இது காரணம் என்னன்னா பிராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாயு சக்தி அதிகரிக்கும் போது நிலை தடுமாறி இது போன்ற நிலைகளை உடலில் உபாதைகளாக ஏற்படுத்தும். அப்ப இந்த ஒரு நிலையை தான் நம்ம என்ன சொல்றோம், ரோகா அப்படின்னு சொல்றோம். ரோகா அப்படின்னா நோய். ரோகி அப்படின்றது நோயை தாங்கி இருக்கக்கூடிய நோயாளி அப்படின்றத நம்ம சொல்றோம், பாக்குறோம். ஓகே. சோ இதுல உங்களுக்கு தெளிவடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து நாடி பார்க்க போறோம். இப்ப மிக முக்கியமாக கவனமாக. அப்ப முதல் நிலைகள்ல இந்த விரல், வாதம், பித்தம், கபம் 3.
இப்ப நம்மளுடைய பல்சஸ் வந்து எங்கெங்க பார்க்கலாம்? நாடின்றது என்ன அப்படின்னா உயிர் நாடின்னு தான் சொல்றோம். நாடினாலே உயிர் நாடி. ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் எப்படி கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய மிக முக்கிய உறுப்புகளாக இருக்கக்கூடிய 12 மிக முக்கிய உறுப்புகள் இருக்கு. சரிங்களா? இந்த 12 மிக முக்கிய உறுப்புகளின் செயல்பாடு மற்றும் அதனோட இருக்கக்கூடிய பரிமாற்றம் ஒன்றோடு ஒன்று இணைந்து பரிமாறி ஒரு புதிய பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, உயிராற்றல் அதை உற்பத்தி செய்வதை இரத்த நாளங்களில் அதிர்வலைகளாக கொடுக்கக்கூடிய அந்த அதிர்வுகளை கணக்கிட்டு அதனுடைய ஆரோக்கியத்தை நாம் கணக்கிட முடியும். நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் பிரபஞ்ச ஆற்றலை வாங்கி அந்த பிரபஞ்ச ஆற்றலின் மூலியமாக உடல் உறுப்புகளை இயக்கம் செய்து அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய அந்த அதிர்வலைகளை துல்லியமாக கணக்கிட்டு இது ஆரோக்கிய அதிர்வலைகள், இது ஆரோக்கியத்திற்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய அதிர்வலைகள் அப்படின்னு நார்மல் பல்ஸ் அப்படின்றோம்ல, அதுதான் இதுல. இப்ப எழுதிக்கோங்க எது எது எவ்வளவு இருக்கணும் அப்படின்றது. இப்ப வாதம் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஒரு 80 to 95%, 80 to 95 பீட்ஸ் பெர் மினிட், பிபிஎம்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? சராசரியாக ஒரு மனிதனுக்கு 85 பீட், 85 மேக்சிமம், 70 to 85 பீட்ஸ் பெர் மினிட் எழுதிக்கோங்க. 70 to 85 பீட்ஸ் பெர் மினிட் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது அப்படின்னா வாதம் அவருக்கு வந்து நார்மல். சரிங்களா? இதுக்கு கம்மியானாலோ குறையோ மிகையோ நோய். பித்தம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 60 to 70 பித்தம். இது வந்து நார்மல் ரேஞ்ச். அப்ப 60ல இருந்து 70 பீட்ஸ் பெர் மினிட் பித்தம். பித்தத்துக்கு அடுத்து கபம். கபம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 to 60. சரிங்களா? இப்ப திருப்பி வர்றேன். கபம் உங்களுடைய மோதிர விரல் 50 to 60. உங்களுடைய மிடில் ஃபிங்கர் பித்தம். இது வந்து எவ்வளோ? 60 to 70. உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல் இது வந்து என்னது? வாதம். இதனுடைய அளவீடு எவ்வளோ? 70 to 85 பீட்ஸ் பெர் மினிட். அவ்வளவுதாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வாத பித்த கப நாடியின் அளவீடு, சரிவிகித அளவீடு. இது குறையும் மிகையும் நோயே. சரிங்களா? ரைட்டு. இப்ப பித்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செரிமானத்தை உண்டு பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் அது. சோ இது வந்து அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, டயபிட்டிஸ். சுகர் ஒருத்தருக்கு வந்துருச்சு, டயபிட்டிஸ். கேன்சர் ஒருத்தருக்கு வந்துருச்சு, டயபிட்டிஸ். சரிங்களா? அப்ப இதனுடைய அளவீடுகளை வைத்தான் நோயை நாம் கணக்கிட முடியும். ஒருத்தருக்கு வந்து தொடர்ச்சியாக பித்தத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கு, அவருடைய பாடியில வந்து இன்ஃப்ளமேஷன் எப்பவுமே அதிகமாக இருக்குது, பிளட் ரிப்போர்ட்ல அவரோட சிஆர்பி டெஸ்ட் ஒன்று எடுத்து பாத்தீங்கன்னா சிஆர்பி லெவல் கூட இருக்கும், இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் கூட இருந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஹலோ, நான் கேக்குதா பேசுறது? ஓகே. சரவணன் சார் கேக்குதா? ஓகே ஓகே ஃபைன். கொஞ்சம் கட்டாயம் வந்துருச்சு. பவர் சப்ளை எப்பனாலும் ஸ்டாப் ஆகலாம். ஸ்டாப் ஆனாலும் ஒன்றும் கவலைப்படாங்க. திருப்பி நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? சோ இந்த அளவீடுகளில் நாம் எப்படி வந்து நாடியை கணிப்பது? அப்ப நாடி பாக்குறதுனா நம்ம எல்லாருமே வந்து நினைச்சிட்டு இருக்கோம் இந்த ரேடியல் ஆர்டரியில நம்ம பாக்குறது மட்டும்தான் நாடின்னு கிடையாது. அப்ப நாடி வந்து எத்தனை இடத்துல பார்க்கலாம்? 10 இடங்களில் பார்க்க முடியும். உடல்ல வந்து 10 இடங்கள்ல நாடி பரீட்சையா பண்ணலாம். அப்ப நம்ம தெரிஞ்சது வந்து ரேடியல் ஆர்டரி. இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். 10 விதமான நாடி பரீட்சையா எங்க பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இங்க டெம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டெம்போரல் லோப். சரிங்களா? இந்த டெம்போரல் லோப்ல இந்த 2 விரலை வச்சு இந்த இடத்துல வச்சீங்கன்னா யூ கேன் ஃபீல் யுவர் டெம்போரல் பல்ஸ். முதல் நிலைகள்ல தொட்டு வச்சு நீங்களே உணர்ந்து பாருங்க டெம்போரல் பல்ஸ. ஒரு துடிக்கும். சரிங்களா? சோ இந்த துடிப்புல நீங்க கணக்கிட்டு கொள்ளலாம். உங்க தலையில மிக முக்கியமாக சைனசைட்டிஸ் இருக்குது. சரிங்களா? சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல வேற தலைக்குள்ள வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, என்செபாலிட்டிஸ், வேற ஏதோ மெனிஞ்சைட்டிஸ், வேற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன டியூமர் பெனைனா இருந்தாலும் சரி, மேலிக்னண்டா இருந்தாலும் சரி, என்ன விதமான பிரச்சனைகளாக மூளைக்குள்ளேயோ தலைக்குள்ளேயோ இருந்ததுன்னா அதை டெஃபினட்டா இந்த பல்ஸ் வந்து உணர்த்தும். மைக்ரேனாக இருந்தாலும் சரி, தலைவலியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய விஷன் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, இந்த நாடி அதை உணர்த்தும். சரிங்களா? அப்ப இதுல நீங்க வாதமா பித்தமா கபமா அப்படின்றதுக்கு 3 கையெல்லாம் வச்சு நீங்க பார்க்க வேண்டாம். இந்த துடிப்பு நிலைகள்ல
நீங்க வந்து பார்த்தாலே எத்தனை பல்ஸ் இருக்குது, எவ்வளவு பல்ஸ் இருக்குன்றது இதனுடைய அடுத்த வகுப்புல நான் சொல்றேன். சரிங்களா? டெம்போரல் பல்ஸ். இன்னைக்கு ரேடியல் பல்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். 10 விதமான பல்ஸ் ஏரியாஸை நான் சொல்லிடுறேன். ஒன்னு வந்து டெம்போரல் பல்ஸ் ஃபர்ஸ்ட். சரிங்களா? டெம்போரல் பல்ஸுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுல இருக்கக்கூடியது, இந்த ஜுகுலார் வெயின்ஸ் இருக்கக்கூடியது இந்த சைடு இல்லையா? இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிராக்கியல் பல்ஸ். சரிங்களா? ரெண்டாவது இருக்கக்கூடியது கெரோட்டிட் பல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டெம்போரல் பல்ஸ் சொன்னேன். செகண்ட் வந்து கெரோட்டிட் பல்ஸ். உங்களுடைய தொண்டை, இந்த தொண்டைக்கு இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இப்படி திரும்பினீங்கன்னா ஒரு மசில்ஸ் இருக்கும். ஸ்டெர்னோக்ளிடாய்டு மாஸ்டாய்டு மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெர்னோக்ளிடாய்டு மாஸ்டாய்டு மசில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ நீங்க முதல்ல இப்படி கையை வச்சுக்கோங்க. இந்த 2 விரல்ல இந்த தொண்டை பகுதிக்கு இந்த பகுதியில இப்படி திரும்பினீங்கன்னா இந்த ஸ்டெர்னோக்ளிடாய்டு மாஸ்டாய்டு மசில்ஸ் வருதா? அப்ப அந்த மசில்ஸுக்கும் இந்த தொண்டைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி. இதை வச்சு இப்படி திரும்பிட்டீங்கன்னா இங்க யூ கேன் ஃபீல் த கெரோட்டிட் பல்ஸ். தைராய்டு, ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம், வேற தொண்டையில இருக்கக்கூடிய லாரிஞ்சைட்டிஸ், ஃபேரிஞ்சைட்டிஸ், வேற ஈசோபேஜியல் கேன்சர்ஸ், வேற என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நீங்க தாராளமாக வைத்து இந்த பல்ஸ் டயக்னோசிஸ்ல கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் வரக்கூடிய வகுப்புகள்ல பார்ப்போம். சோ செகண்ட் வந்து கெரோட்டிட் பல்ஸ். கெரோட்டிட் பல்ஸுக்கு அடுத்து பிராக்கியல் பல்ஸ். ஸோ பிராக்கியல் பல்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெத்தோஸ்கோப் நம்ம வச்சு பார்க்கக்கூடிய ஏரியா தான் பிராக்கியல் பல்ஸ் ஏரியா. நிப்பிள்ஸோட லேட்டரல் சைடு, இன்னர் லேட்டரல்ஸ், நிப்பிள்ஸோட இன்னர் லேட்டரல்ஸ், உங்களுடைய 5th சரிங்களா இன்டர்காஸ்டல் மசில்ஸ்க்கு பக்கத்துல பக்கவாட்டுல வரக்கூடியது. 5வது மார்பக எலும்பு. இதை கணக்கிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா 5வது மார்பக எலும்புல இருந்து ஒரு 3 சூன் வச்சீங்கன்னா இந்த லேட்டரல்ல நிப்பிள் ஓரத்துல வரக்கூடியதுதான் வந்து இந்த பிராக்கியல் பல்ஸ் ஏரியா. 3 பல்ஸ் சொல்லிட்டேன். பிராக்கியல் பல்ஸ், டெம்போரல் பல்ஸ், கெரோட்டிட் பல்ஸ், பிராக்கியல் பல்ஸ். சோ பிராக்கியல் பல்ஸ்க்கு அடுத்து 4வதாக இருக்கக்கூடிய பல்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய ரேடியல் பல்ஸ். ரேடியல் பல்ஸ் சரிங்களா? இது ரேடியல் பல்ஸ். ஓகே ஃபைன். சோ ரேடியல் பல்ஸ் முடிச்சதுக்கு பிறகு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேவல் பல்ஸ். சோ நேவல் பல்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுடைய தொப்புள் பகுதி, அம்பிளிக்கல் கார்டு ஏரியால இருக்கக்கூடிய பகுதியில நம்மளுடைய இந்த தொப்புள் பகுதி பக்கத்துல நீங்க கீழே வச்சு பாத்தீங்கன்னா அந்த பல்ஸை ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? சோ இதை வச்சுட்டு ஒருத்தருக்கு அப்பண்டிசைட்டிஸ் இருக்குதா இல்லையா, இல்ல வேற என்ன அல்சர் ப்ராப்ளம் இருக்கா, அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் இருக்கா, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்குதா, சரிங்களா? இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த நாடி துடிப்பின் மூலியமாக நாம் கண்டறிய முடியும். இந்த நாடி துடிப்பின் மூலியமாக. சரிங்களா? சோ வாதபித்த கபதோஷங்களை மட்டும் நாம் ரேடியல் பல்ஸில் முழுமையாக தெரிந்து கொண்டு அந்தந்த உறுப்புகளில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகளை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அந்தந்த உறுப்புகள் பக்கத்தில் அமையப்பட்டிருக்கக்கூடிய நாடி துடிப்பை வைத்து நாம் இதை கண்டறியலாம் இந்த சோதனையின் மூலம். சரிங்களா? ஓகே. சோ இப்ப நாபி பல்ஸ் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? நேவல் பல்ஸ். சோ இந்த நேவல் பல்ஸுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபிமோரல் பல்ஸ். இப்போ 1 டெம்போரல் பல்ஸ், 2வது வந்து கெரோட்டிட் பல்ஸ், 3வது பிராக்கியல் பல்ஸ், 4வது வந்து ரேடியல் பல்ஸ், 5வது வந்து நேவல் பல்ஸ், 6வது வந்து ஃபிமோரல் பல்ஸ். சோ ஃபிமோரல் பல்ஸ் அப்படின்றது வந்து groin ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்மளுடைய கால்கள் இடுக்கு, சரிங்களா? பெல்விக் ஏரியால நம்மளுடைய 2 கால்களும் இணையக்கூடிய அந்த இடத்த groinன்னு சொல்லுவோம். சோ இந்த groin ஏரியால நீங்க இந்த 2 விரலை வச்சு பாத்தீங்கன்னா அங்க ஒரு பல்சேஷன் இருக்கும், ஒரு பல்ஸ் துடிச்சுக்கிட்டே இருக்கும். சோ இந்த பல்ஸை நீங்க ஃபீல் பண்ணி பார்த்து நீங்க டெஃபினட்டா இவங்களுடைய பெரிஃபரல் சர்க்குலேஷன், சோ ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய ரத்தத்தினுடைய சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பரா இருக்குதா இல்லையா, இவரோட ஹார்ட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பரா இருக்கா, அரித்மியாசிஸ் இருக்குதா இல்லையா, வேற ஏதோ ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையான்றதையும் இதுல தெரிஞ்சுக்கலாம். பெரிஃபரல் சர்க்குலேஷன் ப்ராப்பரா நடக்குதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்குன்றது மிக முக்கியமாக இவருக்கு இன்குனியல் ஹெர்னியா அப்படின்ற பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா, இல்ல இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சயாட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய பின் நரம்பு, கண்டைக்கால் நரம்புகள் வழியோட பின்னாடி முதுகு வழியோட சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருக்குதா இல்லையான்றதை இந்த ஃபிமோரல் பல்ஸ் டயக்னாசிஸ் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப ஆராய்ச்சி ஃபிமோரலுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூட்டுக்கு பின்னாடி, நம்மளுடைய கால் மூட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது பாப்லிட்டியால் கிரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பல்ஸுக்கு பேர் வந்து பாப்லிட்டியால் பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ பாப்லிட்டியால் பல்ஸ் வந்து எதற்கு மிக முக்கியமாக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கால்களில் மிக முக்கியமாக ஏற்படக்கூடிய வாரிகோசிஸ், சரிங்களா? இந்த வாரிகோசிஸ் பிரச்சனைக்கு மிக முக்கியமாக இந்த பல்சேஷனை வச்சு நம்ம எளிதாக கண்டுகொள்ள முடியும். ரைட்டா? சோ பாப்லிட்டியால் பல்ஸ் மொத்தம் 7 ஆச்சு. அப்ப 8வது பல்ஸ் வந்து
டிபியல் பல்ஸ் நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய கால்கள், கணுக்கால்கள், உள்கணுக்கால் இருக்கு பாத்தீங்களா, அந்த உள்கணுக்கால் இன்னர் மேலியலஸ் போன்னு சொல்லுவோம். இந்த இன்னர் மேலியலஸ்னுடைய பின்பகுதியில விரலை வச்சு நம்மளுடைய டைரக்ட் செஷன் நீங்க வரும்போது இந்த பல்ஸ் எல்லாமே நான் டைரக்டா நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்களும் ஃபீல் பண்ணிடலாம். இப்போதைக்கு நீங்க ட்ரையல்ல ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சோ டிபியல் பல்ஸ்ன்றது இந்த இன்னர் மேலியலஸ் போனுக்கு பின்பகுதியில அமையப்பட்டிருக்கும். தொட்டைங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த பல்ஸ். சோ இது எதுக்குன்னா கீழே வரக்கூடிய பெரிஃபரல் சர்க்குலேஷன் திரும்ப மேல எழும்பி போகிறதா, சோ தங்கு தடையில்லாம போகிறதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப நேரோயிங் ஆஃப் பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்த குழாய்கள் சுருக்கம் அடைந்து விட்டது. எலாஸ்டிசிட்டி, லாஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி டியூ டு ஏஜிங் ப்ராசஸ், வயதானதன் காரணமாக ரத்த குழாய் விரிந்து சுருங்கும் தன்மையை இழந்து விட்டது அப்படின்னா இதுல என்ன ஆகும், பெரிஃபரல் எடிமா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கால்கள் கைகள்ல வீக்கம் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கு இவங்க போவாங்க. அப்ப உப்பு சத்து அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. யூரியா கிராட்டின் பிரச்சனை, கிட்னியோட டேமேஜஸ், இதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது இந்த டிபியல் பல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பீடல் பல்ஸ். நம்ம பீடல் பல்ஸ் சொல்லக்கூடியது நம்மளுடைய கால்கள்ல அமையப்பட்டிருக்கு. பீடல் அப்படின்னாலே கால். சோ கால்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 செகண்ட் கரண்ட் வந்துருச்சு. ஜஸ்ட் அப்படியே எல்லாம் ஹோல்ட் பண்ணுங்க. நான் இந்த மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன் பிசியை மட்டும். Okay, so we'll start again. Okay. ஸோ லாஸ்டா நம்ம பார்த்தது பீடல் பல்ஸ் நம்ம சொல்லக்கூடிய பாதங்கள், கால் பாதங்களுடைய மேற்பகுதியில நம்மளுடைய கட்டை விரலுக்கும் நம்மளுடைய அந்த மிஞ்சி போடக்கூடிய 2வது விரலுக்கும் நடுவே, இப்ப காலத்துக்கு காட்ட முடியாது, டைரக்ட் கிளாஸஸ்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. அதனுடைய பகுதியில மேல வரும்போது மேல் கால் பகுதியில தொட்டு பாத்தீங்கன்னா இது கால் நினைச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல நீங்க தொட்டு பார்க்கும்போது ஒரு நாடி துடிப்பை உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியும். ஓகே, சோ இது பீடல் பல்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ 9 பல்சஸ் நான் இப்ப சொல்லிட்டேன். அடுத்து ஒரு அற்புதமான, அதே சமயம் பாத்தீங்கன்னா புறக்கணிக்கப்பட்ட கிடையாது, ஃபார்பிடன்.
இப்ப ஸ்கேன் சென்டர்ஸ்ல போட்டிருப்பாங்கல்ல, ஃபீட்டல் ஸ்கேன் இஸ் ப்ராஹிபிட்டட் ஹியர், ஏன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் ரூல்ஸ் இருக்குது. இந்த ஒரு பல்ஸ் நம்ம பொதுவாக யாருக்கும் சொல்லி தர்றது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய நாலேஜ் பர்பஸ்க்காக நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த இதை. சரிங்களா? ஜெஸ்டேஷனல் பல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஜெஸ்டேஷனல் பல்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சுண்டு விரல், இந்த சுண்டு விரலுக்கும் இந்த மோதிர விரலுக்கும் நடுவே இந்த இடத்துல, சரிங்களா, இந்த இடத்துல பார்க்கக்கூடியது. இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஃபீமேல். இந்த நாடி பெண்களுக்கு மட்டுமே தென்படும், ஆண்களுக்கு கிடையாது. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபீட்டல் பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, சரிங்களா, இந்த நாடியை வைத்து நாம் மிக தெளிவாக சொல்லிடலாம். பிறக்க போற குழந்தை வந்து ஆண் குழந்தை, பிறக்கக்கூடிய குழந்தை வந்து பெண் குழந்தை அப்படின்றது. பட் அதை எப்படி பார்க்கணுன்றது டைரக்ட் கிளாஸ்ல வேணா சொல்றேன். லைவ் கிளாஸ் இது, ரெக்கார்டட் கிளாஸ். இதை யாருனாலும் பார்க்கலாம், இதை தப்பாகவும் பயன்படுத்திடலாம். அதனால இந்த ஒரு பல்ஸ் டயக்னாசிஸ் மட்டும் இப்போதைக்கு நான் சொல்லி தர மாட்டேன். ஸோ ஆக மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா 10 விதமான நாடிகள் நாம் உடலில் பரிசோதனைக்காக, உடல் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளின் நிலையை உறுதி செய்து கொள்வதற்காக நாம் பயன்படுத்துகிறோம் 10 விதமான நாடி துடிப்புகள். அதுல பிரதானமானது வந்து ரேடியல் பல்ஸ் தான். சரிங்களா? இந்த ரேடியல் ஏரியால நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரேடியல் பல்ஸ் தான். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல இப்ப நீங்க எல்லாருமே இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல இப்ப ஒரு விஷயம் நீங்க எல்லாருமே கவனிக்க வேண்டியது என்னன்னா, எதனோடு ஒப்பிட்டு என்னுடைய உடலில் திரிதோஷ கோளாறுகள் ஏற்பட்டுள்ளது. சரிங்களா? தோஷாஸ் நம்ம சொல்றோம்ல, திரிதோஷ நிலைகளில் என்னுடைய உடலில் ஆற்றல் குறைபாடோ மிகைப்பாடோ எதை வைத்து நான் வந்து உறுதியாக சொல்ல முடியும் நான் ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேன் அப்படின்றதுக்கு 2 இது நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. பிரகிருதி அண்ட் விக்ருதி அப்படின்னு சொல்லுவோம். பிரகிருதி அப்படின்னா என்ன அப்படின்னா, கன்செப்ஷனல் ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சர் ஆர் கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். பிறவியின் போது இல்லையா, கருவாகும் போது, கரு உருவாகும் போது, நாம் கருவாகி உருவாகும் போது அமைப்பில் கொடுக்கப்பட்ட வாத பித்த கபத்தின் அளவீடு. இப்ப ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆணினுடைய தந்தையினுடைய விந்தணு இல்லையா, ஒரு பக்கம் ஸ்பெர்ம் செல்ஸ், மறுபக்கம் தாயினுடைய அண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவா. இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைஸ் ஆகும் இல்லையா, கருவுறுதல். இது உருவாகி இந்த ஸ்பெர்ம் வந்து உள்ளடக்கி இருக்கக்கூடிய வாத பித்த கபத்தின் அளவு, அதே போன்று இந்த தாயின் கருமுட்டையில் அமையப்பட்டிருக்கக்கூடிய வாத பித்த கபத்தின் அளவீடு. இவை இரண்டும் ஒன்று சேரும் பொழுது ஏற்படக்கூடிய கலவையாக இருக்கக்கூடிய வாத பித்த கப அளவீடு. இதுதான் உங்களுடைய டெம்ப்ளேட், இதுதான் நீங்க. சரிங்களா? இப்படித்தான் இருக்க போறீங்க, இதுதான் உங்களுடைய ஹெரிடிட்டி. அப்ப என்னுடைய மரபணு பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஹெரிடிட்டி என்ன, என்னுடைய மரபணு பதிவு என்னன்னா, தாய் தந்தையரிடமிருந்து நான் பெறப்பெற்ற வாத பித்த கபத்தின் அளவே இந்த பிரகிருதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பிரகிருதிக்கு என்னுடைய அமைப்பில் எனக்கு குளிர்காலத்தில் சைனோசைட்டிஸ் வரணும் அப்படின்னா என்னுடைய கபத்தின் அளவு அந்த நேரத்தில் கூடும். சரிங்களா? அல்சர்ஸ் எனக்கு உண்டாகும், கொஞ்சம் லேசா காரம் சாப்பிட்டாலும் எனக்கு அல்சர் வந்துடும், தவறான உணவு வேளைகள்ல நான் உட்கொண்டாலும் எனக்கு அல்சர் வந்துடும். இதெல்லாம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வாதபித்த கபத்தின் அளவு. பித்தம் லேசா நான் சாப்பிட்டாலே எனக்கு வந்து ஒரு பச்சை மிளகாவை லைட்டா கடிச்சிட்டாலே எனக்கு பித்தம் அதிகரித்து விடும், வயிற்று வலி வந்து விடும், எனக்கு அல்சர்ஸ் உண்டாயிரும், கேஸ்ட்ரைட்டிஸ் உண்டாயிரும். ஆனா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபசர் ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு 25 காஃபி குடிப்பாரு, நல்லா காரசாரமா சாப்பிடுவாரு, அவருக்கு எந்த நோயும் கிடையாது, வயிறு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் எதுவுமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய பிரகிருதி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பிரகிருதியில அவருடைய வாதம் பித்தத்தின் அளவு மற்றும் கபத்தின் அளவு சமநிலையில் சரியாக இருப்பதனால் அவரால் வந்து அந்த இதை தாங்கிக் கொள்ள முடிகிறது. அப்போ ஒவ்வொரு உடலும் மாறுபடுகிறது தன்னுடைய வாத பித்த கப அளவீட்டில் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இப்ப இதுதான் வாதம் பித்தம் கபம். பிரகிருதி அப்படின்றது பிறவியின் போது நம் உடலில் கிடைக்கப்பெற்ற அந்த ஹெரிடிட்டரி டெம்ப்ளேட், பேரண்டல் ஹெரிடிட்டரி டெம்ப்ளேட் எழுதிக்கோங்க. பேரண்டல் ஹெரிடிட்டரி டெம்ப்ளேட் அப்படின்னா பெற்றோரிடமிருந்து பெறப்பட்ட அந்த ஹெரிடிட்டரி அந்த டெம்ப்ளேட். சரிங்களா?
தமிழ்ல சரியா என்ன வார்த்தைன்றது எனக்கு சொல்ல தெரியல. ஓகே. சோ இது விக்ருதி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வாழ்நாள்கள்ல நம்மளுடைய வாழ்க்கை முறைகள்ல லைஃப் ஸ்டைல் மாற்றங்களில் நாம் இந்த வாத பித்த கப இந்த அளவுகள் சரிங்களா ஏற்றம் இறக்கத்தை காண்பதற்கு நாம் தவறுதலாக ஒரு சில செயல்பாடுகளில் ஈடுபடும் போது விக்ருதி அங்கே வந்து பிரகிருத்திலிருந்து மாறுபடும் போது நோய் உண்டாகிறது. என்னுடைய பிரகிருதி அப்படின்றது வந்து வாதம் 2, பித்தம் 2, கபம் 2 அப்படின்னா வந்து எல்லாமே சமநிலையில இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ்ல பார்க்கலாம் சரிங்களா. மிகப்பெரிய அதிகமாக தியானத்திலும் ஆசனத்திலும் ஈடுபடுத்தி கொண்டு மிகவும் ஒரு அற்புதமான அமைதியான வாழ்க்கையை வாழ்றவங்களுக்கு சமநிலையில இருக்கும். இப்படி யாரையும் நம்ம பார்க்கவே முடியாது சரிங்களா. பாத்தீங்க அப்படின்னா பொதுவா அப்ப என்னுடைய பிரகிருதி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாதம் 3, பித்தம் 2, கபம் 1 சரிங்களா. அப்ப கபம் அப்படின்றது வந்து என்ன, ஒரு மனிதனுடைய உடலமைப்பை நிர்ணயிக்கக்கூடியது. பித்தம் அப்படின்றது என்ன, ஒரு மனிதனுடைய செரிமானத்தன்மையை முடிவு செய்யக்கூடியது. வாதம் அப்படின்றது என்ன, ஒரு மனிதனுடைய இயக்க சக்தியை உறுதி செய்யக்கூடியது. இயக்க சக்தின்றது என்ன, சுறுசுறுப்பா இருப்பான், எப்பவுமே ஆக்டிவா இருப்பான் சரிங்களா. வாதம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அந்த ஆக்டிவ்னஸ் போயிடும், குறைஞ்சாலும் ஆக்டிவா இருக்க முடியாது. பித்தம் அதிகரித்து விட்டால் பித்த கோளாறுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எரிநிலை சக்தியானது அதிகப்படும் போது இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் பாடியில கூடும் போது கேன்சர்ஸ் அதிகமாக உருவாவதற்கு காரணமாக இருக்கும். கபம் உடல்ல அதிகமாயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், கபம்ன்றது நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு, வாட்டர் அண்ட் எர்த். அப்ப ஒரு மண்ணுல கொண்டு போய் தண்ணியை நீங்க ஊத்துனீங்கன்னா மண் எப்படி சொதன்னு ஆகுமோ அது போன்ற பாடி ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா சொதத்து போயிடும். அப்ப நீர்த்தன்மை அதிகமாகிவிடும். கபம் அதிகமாயிருச்சுன்னா நீர்த்தன்மை அதிகமாயிருச்சுன்னா எக்ஸஸ் வெயிட் போடுறான் பாருங்க, ஒபிசிட்டி, ஸ்ட்ரக்சரல் டிஃபார்மிட்டிஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கபத்தின் அளவு அதிகமாவதனால் ஏற்படக்கூடியது. சரி, இப்ப இந்த வாத பித்த கப அளவுகளை எப்படி சமநிலை செய்ய முடியும்? 1 உணவு பழக்க வழக்கம், 2 உடற்பயிற்சி. உடற்பயிற்சி நம்ம சொல்லக்கூடியது யோகாசன முறைகள், தெரபிட்டிக் யோகா சரிங்களா. யோக முறைகள்ல யோகாசனம் செய்வது. 3வது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிராணசக்தியை அதிகரிக்கக்கூடிய பிராணாயாமா, பிராண கும்ப ரெய்கி சிகிச்சை அப்படின்னே நம்ம சொல்லுவோம். அப்ப இடகளை பின்களை சமநிலை செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் பிராண கும்ப ரெய்கி சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப மூச்சை நீங்க உள்ள இழுக்கிறீங்க பிராணக்கா, உள்ள அடக்குறீங்க கும்பகா, ரெய்ச்சிக்கா வெளியில விடுறீங்க. இது முறையாக இருக்க வேண்டும். இதை வந்து பயிற்சியாக செய்ய வேண்டும். 4-2 6-2 4-2 6-2 அப்படின்னு சொல்லுவாங்க. 4 அப்படின்றது நீங்க உள்ளே வந்து மூச்சை இழுக்க வேண்டியது, 2 உள்ள வந்து கவுண்ட் வந்து உள்ள அடக்க வேண்டியது கும்பகா, அடுத்து 6 அப்படின்றது வெளியில விட வேண்டியது, மீண்டும் வெளியில விடுறதுக்கு பார்த்தீங்களா அது வந்து ரெய்ச்சிக்கா, அப்புறம் திருப்பி 2 கவுண்ட், அப்புறம் திருப்பி மூச்சல் இழுக்கிறது. இந்த பயிற்சியின் மூலியமாக ஒரு நம்மிடம் வரக்கூடிய ஒரு ரோகியை சமநிலைப்படுத்தி அவரை மீட்டெடுக்க வேண்டும். அப்ப எந்தெந்த முறையில நீங்க வந்து டயட் பிரிஸ்கிரைப் பண்ண வேண்டியிருக்கும். இந்த டயட் வந்து எப்படி ஒரு சாத்வீகமான டயட்டாக இருக்க வேண்டும். அவருடைய உடலில் வந்து வாத பித்த கப அளவை சீர் செய்யக்கூடிய ஒரு சமநிலை உணவாக இருக்க வேண்டும். அப்ப சீர் செய்யக்கூடிய சமநிலை உணவாக இருக்க வேண்டும். முதல் நிலைகள்ல இன்னைக்கு நீங்க உங்களுக்குள்ள இதை வந்து பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல நான் இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு இஞ்சி எடுத்துக்கோங்க, ஜிஞ்சர் சரிங்களா. ஜிஞ்சர்னுடைய ஒரு ஸ்லைஸ், ஜிஞ்சர் ஸ்லைஸ்ல மேல இருக்கக்கூடிய ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துடணும் சரிங்களா. இந்த இஞ்சில இருக்கக்கூடிய புறத்தோளானது மிகப்பெரிய நஞ்சு. இன்னைக்கு நம்ம கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரைட் இருக்கு, அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் இருக்குது, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்குது இல்லையா. அடிக்கடி வந்து டாய்லெட் போய்கிட்டே இருப்பான், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்குது, பிரஷர் இருக்கு. இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஆரம்பம் எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இறப்பையில் இருந்துதான். உங்களுடைய ஸ்பிளீனு, உங்களுடைய ஸ்டொமக், இது 2யும் இயக்கம் முறையாக செய்ய வேண்டிய லிவர் அந்த இடத்துல பாதிப்படைகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்பிட் வேஸ்ட் அக்குமுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மார்பிட் வேஸ்ட் அப்படின்னா என்ன, கழிவுகள் தேக்கம். எந்த விதமான கழிவுகள், டாக்ஸிக் மார்பிட் வேஸ்ட் அக்குமுலேஷன். நச்சுத்தன்மை பொருந்திய மிகவும் ஆபத்தை ஸ்லோ பாய்சன் மாதிரி உடலில்
செயலாக்கம் செய்து கொடுக்கக்கூடிய அத்தகைய ஒரு டாக்ஸின்ஸ் சொல்லக்கூடிய நச்சுகள் உடலில் வந்து சேர்வதனால் உண்டாகக்கூடிய தீமைகள். அப்ப இஞ்சி இருக்கு, இஞ்சியோட தோல் அது என்ன செஞ்சிட போகுது? மிகப்பெரிய நச்சு. இன்னைக்கு பாதி பேர் நம்ம இந்த டிசீஸ்ல இருக்கோம்னா காரணம் இஞ்சியோட தோல். இஞ்சி உடலுக்கு நல்லது அப்படின்னு நம்ம கேட்ட உடனே நம்ம என்ன பண்றோம்? இஞ்சி அப்படியே எடுத்து நச்சு பால்ல போட்டு அதுல டீ தூளை போட்டு இஞ்சி டீ அப்படின்னு குடிக்கிறோம். சோ இஞ்சி டீ குடிக்கிறது டேஸ்டா இருக்கு, ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. பட் அட் த சேம் டைம் sooner or later you are going to contract irritable bowel syndrome, gastritis, ulcerative colitis, ஏகப்பட்ட பிரச்சனைக்குள்ள போக போறீங்க நீங்க இல்லையா? காரணம் என்ன? முறையாக சுத்திகரிக்கப்படாத ஜிஞ்சர், இந்த இஞ்சி. அப்ப இஞ்சில இருக்கக்கூடிய புறத்தோலை கண்டிப்பாக நீக்கம் செய்திருக்க வேண்டும். அப்ப இஞ்சியோட ஒரு ஸ்லைஸ். விரலி மஞ்சள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டர்மரிக், டெண்டர் யங் டர்மரிக் பொங்க கொத்துல இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அதனுடைய ஸ்கின்னையும் பீல் பண்ணிடணும். அதனுடைய புறத்தோலும் நச்சு. இதுல ஒரு ஸ்லைஸ், அதுல ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் பனங்கற்கண்டு இல்ல அப்படின்னா வெல்லம், இல்ல அப்படின்னா கருப்பட்டி. ஒரிஜினல் நான் சொல்றது ரசாயன உரமேற்றப்பட்ட எந்த ஒரு பொருளையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்ப ஒரிஜினலான பனங்கற்கண்டையோ இல்ல ஒரிஜினலான கருப்பட்டியோ ஒரிஜினலான வெள்ளத்தையோ ஒரு சின்ன பிஞ்ச் இந்த விரலி மஞ்சள் பீஸு, அது சம அளவாக நீங்க எடுத்த இஞ்சினுடைய பீஸு, அதனோடு எதை சேர்த்துக் கொள்ளணும்? இந்த பனங்கற்கண்டு ஒரு பிஞ்ச், ஒரு சிட்டிகை. மூணாச்சா? இதோட கருப்பு உலர் திராட்சை. கிஸ்மிஸ்ன்றது சீட்லெஸ், சீடு இல்லாம இருக்கும். நான் சொல்லக்கூடிய கருப்பு உலர் திராட்சைன்றது கொட்டையோடு இருக்கும், காய வைத்தது, கருப்பாக இருக்கும். ரோஸ் நிறமாக இருக்கக்கூடியது நீங்க வாங்காதீங்க. அப்ப பிளாக்கா இருக்கக்கூடியது, உள்ள கொட்டையோடு இருக்கக்கூடியது, இதுல ஒரு 2 பீஸ். இது மூணையும் எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு 3 வேளையோ 4 வேளையோ உங்களுக்கு இல்ல தோணும் போதும் நீங்க வாயில போட்டு உமிழ் நீரோடு சேர்த்து மென்னு சுவைத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாத பித்த கபத்தின் அளவு சமநிலைப்படும். நீங்க எந்த மாதிரி கிரானிக் கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, அக்யூட் கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, ரெக்கவரி அப்படின்றது கிராஜுவலா ஸ்டார்ட் ஆகும். டிஸ்கனெக்ட் ஆயிட்டா இருக்கு. ஓகே, ஃபைன். சரிங்களா? இது வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லக்கூடியது. மேலும் நம்மளுடைய வரும் வகுப்புகள்ல வந்து கப அளவு, வாத அளவு, பித்தளவு இதை சரிசமன் செய்வது எப்படி அப்படின்றத பத்திலாம் நம்ம அதுக்கான டயட் அதெல்லாம் பார்ப்போம். அப்ப ஆக மொத்தம் நீங்க இன்னைக்கு கத்துக்கக்கூடிய விஷயம் என்ன? நாடி துடிப்பை வைத்து வாதம் அதிகமாக இருக்கிறதா, பித்தம் அதிகமாக இருக்கிறதா, இல்ல கபம் அதிகமாக இருக்கிறதா அப்படின்றத முதல் நிலைகள்ல கண்டறியறோம். பட் இந்த உறுப்புகள் பாதிப்படைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 10 வகையான நாடி பரீட்சைகள்ல ஏதாவது ஒரு பரீட்சையை கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டுக்காக நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் தேவைப்பட்டால். இல்ல அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வந்து கொடுத்துடலாம். ஒருத்தருக்கு அடிக்கடி தலைவலி உண்டாகுது, சரிங்களா? அடிக்கடி தலைவலி உண்டாகுது, அடிக்கடி வந்து கண் பார்வை சரியாக தெரியல, அடிக்கடி வந்து காது பிரச்சனைகள் உண்டாகுது, தலை சுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வெர்டிகோ, டிசினஸ் இதெல்லாம் உண்டாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவருடைய பல்ஸை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாதத்தின் அளவு அதிகமாக இருக்கு இல்லையா? பித்தம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அஜீரண கோளாறுகள், அடிக்கடி வந்து ஹார்ட் பர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஃப்ளெக்ஸ் இசோஃபஜைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புளிச்ச ஏப்பம் வர்றது, இது ஜாஸ்தியாக இருக்கும். மலச்சிக்கல் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அவருடைய கபத்தின் அளவு பிரச்சனைகளாக இருக்கலாம். வாதமும் வந்து அந்த இடத்துல பாதிப்புகளை சந்திக்கலாம். அப்ப முதல் நிலைகள்ல நாம் சிகிச்சை கொடுக்கும் போது நாம் மனதில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இந்த வாதபித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரிதோஷ நிலைகளை முழுமையாக பரிசோதனை, நாடி பரிசோதனை மூலியமாக செய்து முடித்து பிறகுதான் நம்ம வந்து சிகிச்சையை தொடங்க வேண்டும். அப்ப நான் சொன்ன மாதிரி எதெல்லாம் வந்து சமநிலைப்படுத்தும்? ஒண்ணு, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தெராபியூட்டிக் டயட், உடலை சமநிலை செய்யக்கூடிய அந்த சமநிலை உணவு இல்லையா? உடல்நிலை சரியில்லாத போது மருத்துவர் வந்து பரிந்துரைக்கக்கூடிய உணவு முறை என்ன? பிளாண்ட் டயட், BLAND, பிளாண்ட் டயட் இல்லையா? சோ பிளாண்ட் டயட்னா என்ன? உப்பு உரப்பு எதுவுமே இல்லாம சப்புன்னு இருக்கக்கூடிய சமநிலை உணவு, பிளாண்ட் டயட். சரிங்களா? ஓகே. ஒண்ணு உணவு, பிளாண்ட் டயட்டை கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல. உணவு வகைகள்ல நிறைய இருக்கு. வாதபித்த கப அளவை முன்னிட்டு நாம் எப்படி வந்து ஒரு டயட் சார்ட் கொடுத்து ஒரு பேஷண்ட்டை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்றது ஒரு முறை இருக்குது. அதை நம்ம பார்ப்போம்.
அப்ப உணவு முறைகளின் மூலியமாக உடலில் வாத பித்த கபத்தை சமன் செய்வது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யோக முறைகள், அதாவது யோகாசன முறைகளில் உடலில் நாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில அசைவுகளின் மூலியமாக உள் உறுப்புகளின் அதிர்வலைகளை மேம்படுத்தி மீண்டும் அதன் நிலை மூலமாக சமநிலைக்கு அந்த உறுப்புகளை கொண்டு வருவதன் மூலம் வாதபித்த கப அளவை சமன் செய்ய முடியும். மற்றொன்று பிராண சிகிச்சை. நான் சொன்ன மாதிரி பிராணகும்ப ரேக்கி சிகிச்சை. அப்ப இந்த பிராணகும்ப ரேக்கி சிகிச்சையில பாத்தீங்கன்னா, பிராணத்தின் அளவை சமநிலை செய்யும் போது அதன் காரணமாக வரக்கூடிய இதர பிரச்சனைகள் அனைத்தும் சமன் செய்யப்படும். இது ஒண்ணு. மூணாச்சு. நான்காவதாக நீங்க போகும்போது எக்ஸ்டர்னல் தெராபிஸ், நீங்க செய்யக்கூடிய எக்ஸ்டர்னல் தெராபிஸ். இப்ப எக்ஸ்டர்னல் தெராபிஸ்னா வாமனா அப்படின்னா வாந்தி எடுக்க வைக்கிறது, விரேச்சனா அப்படின்றது பேதி போக வைக்கிறது, பஸ்தி பேதி போக வைக்கிறது, கோலான் கிளின்சிங் இல்லைங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அபியங்கான்றது பாடியில ஆயில், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் இருக்கு. ஒரு 11 வகையான ஆயிலை பயன்படுத்தி என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன மாதிரி கண்டிஷன்ல என்ன மாதிரி அபியங்கா கொடுக்கணும் அப்படின்ற முறைகள் இருக்குது. சோ இந்த அபியங்காவை தொடர்ந்து வேற என்ன பண்ணலாம் நீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிரோதரா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை சமநிலை செய்து மீண்டும் குளிர்ச்சி அடை செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறை இருக்குது. இது போன்ற பல எக்ஸ்டர்னல் தெராபிஸ் நம்மளுடைய இருக்கு. ரத்த மோக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் லெட்டிங் தெராப்பி இருக்குது. சரிங்களா. இத்தனை விஷயத்தையும் ஒரே நோயாளிக்கு ஒரே நேரத்துல கொடுக்க கூடாது, கொடுக்கவும் முடியாது. அப்ப முறைப்படுத்தி அவருடைய உடல்நிலையை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு ஒரு ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் ரெஜிமெண்ட் போட்டு எந்தெந்த நேரங்கள்ல அவரை வர வச்சு எப்படி முழுமையாக அந்த சிகிச்சையை அவருக்கு கொடுப்பது அப்படின்றத பத்திய ஒரு படிப்பு தான் இன்னைக்கு நீங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய டிப்ளமோ நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ். இதுல முறையாக உங்களுக்கு இந்த ஆயுர்வேதத்துல முழுமையாக ஆழமாக போய் நம்ம பார்க்க போறதுல மேலோட்டமாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பல்ஸ் டயக்னாசிஸ் ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, நீங்க எக்ஸ்டர்னல் தெராபிஸ் நிறைய அப்ளை பண்ணுவீங்க. எக்ஸ்டர்னல் தெராபிஸோட சேர்த்து ஒரு சில காமனா நார்மலா எல்லாரும் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு உணவு வகை, அதோட பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்டர்னல், இது மெடிசின்ஸ் கிடையாது, நார்மலா எல்லாமே கிச்சன்ல கிடைக்கக்கூடிய சிறு சிறு ரா மெட்டீரியல்ஸ். இப்ப நான் சொன்ன மாதிரி இஞ்சி, மிளகு, லாங் பெப்பரு, சரிங்களா, திரிபுலா, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அட் ஆல். இது தாராளமாக யாரும் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் அவங்களுடைய வெல்னஸ் சென்டர்ல. சரிங்களா. ஓகே. சோ இப்ப நாடி பரீட்சைக்குள்ள போயிருவோம். நாடி பார்க்கறது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஒரு நாடி அப்படின்றது நான் சொன்னேன், ஒரு உறுப்புகளுடைய செயல்பாட்டின் தன்மையை, அதனுடைய அளவீடுகளை தெளிவாக ரத்த நாளங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல அதனுடைய இம்பல்ஸ பிரதிபலிக்கக்கூடியது, ரிஃப்ளெக்ட் பண்றது. சரியா. an organ and its functionality is represented by means of its vibrations onto the blood vessels in the blood. அப்ப பிளட் வெசல்ஸ்ல அதனுடைய அதிர்வலைகளை காட்டி அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத தெளிவாக காட்டக்கூடியது. அப்ப அதனுடைய நம்பர் ஆஃப் பீட்ஸ் பெர் மினிட்டை வச்சு அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி நார்மலா அப்நார்மலா அப்படின்றத பாக்குறது தான் பல்ஸ் டயக்னாசிஸ். சரிங்களா. அப்ப அதை நம்ம எளிமைப்படுத்திக் கொள்வதற்காக வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லி 3 நிலைகள்ல இந்த தன்மை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அதனுடைய நீர்த்தன்மை, நெருப்புத்தன்மை, காற்றுத்தன்மையை வைத்து உடல் இயக்கத்திற்கு மிக முக்கியமாக தேவை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுதான் பேலன்ஸ். எங்கே தவறும்? ஃபயர், வாட்டர் அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மிக முக்கியமாக ஃபயர் அதிகமாகும் போது நம்மளுடைய சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் இல்லையா. அடுத்து வாட்டர்ன்றது திரவ நிலைகளில் உடல் முழுவதுமாக தேங்கி இருக்கக்கூடிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இன்டர்செல்லுலார், இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட் எல்லாமே இந்த இதுல. அடுத்து காற்று, இயக்க சக்திக்கு தேவையானது. இது 3ம் பாதிப்பை சந்திக்கிறது. அப்ப பிராணசக்தி பாதிப்படைந்தால் ஒரு உடல் பின்னடைவை சந்திக்கும். நீர் சக்தி மிகையானாலோ குறைந்தாலோ டீஹைட்ரேஷன் நிச்சயமாக பெரும் பாதிப்பை கொண்டு வரும். இல்லை அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் லாகிங், எடிமா, பெரிஃபரல் எடிமா, அதுவுமே பிரச்சனையை கொடுக்கும். ஃபயர் அதிகமாச்சுன்னா இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும். சரிங்களா. ஸோ ஃபயர் அதிகமானா நீங்க இன் ஃபியூச்சர் அதை சமநிலைப்படுத்தலை அப்படின்னா கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இப்ப அதே மாதிரி கபம் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது, கண்ட்ரோலே இல்லாம இருந்துகிட்டே இருக்குது. சரிங்களா. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எடிமான்ற ஒண்ணு இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா டியூமர் அப்படின்னு நம்ம சொல்ல கட்டிகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. குளிர்ச்சி மிகுதியானால் கட்டிகள் வரும், வெப்பம் அதிகமானால் புண் உண்டாகும். ஆறாத நாட்பட்ட புண் கேன்சராக மாறும். அவ்வளவு.
சரிங்களா? சோ கட்டிகள் பெனைனாக இருக்கலாம், அச்சுறுத்தல் கூடாததாக இருக்கலாம். நாளடைவில் அது எப்படி மாறலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அச்சுறுத்தக்கூடியதாக மாறலாம். மேலிக்னன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இப்ப நாடி துடிப்பு பார்க்கலாமா? இப்ப பல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பல்ஸினுடைய இன்டென்சிட்டின்னா என்ன? அதனுடைய அளவு, அதனுடைய ஃபோர்ஸ், பலா அப்படின்னு சொல்லுவோம். பலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் இதுல. ஓகே, சோ இதனுடைய பலம் எப்படி இருக்கும்? ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கும், இல்ல வீக்கா இருக்கும், இல்ல டிரான்சியண்டா இருக்கும், மைல்டா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீக் பல்ஸ், ஸ்ட்ராங் பல்ஸ், இன்னொன்னு டிரான்சியன்ட் பல்ஸ், மைல்டு பல்ஸ். இப்ப இந்த மூன்றையும் வைத்து இந்த பல்ஸ வந்து கதி அப்படின்னு சொல்லுவாங்க. GATI, கதி. கதி அப்படின்னா இது எந்த நிலைகளில் நம்மளுடைய பல்ஸில் தெளிவாக வெளிக்காட்டுகிறது அப்படின்றது கதி. சோ இது என்ன கதி அப்படின்னா ஒன்றோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். 3 விதமான கதி இருக்குது. சோ கதி வந்து சர்ப்பகதி அப்படின்பாங்க, எழுதிக்கோங்க. சர்ப்பம் அப்படின்னா பாம்பு, சர்ப்பகதி அப்படின்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் இது வந்து சர்ப்பகதி, ரெண்டாவது வந்து மண்டுகதி. எழுதிக்கிறீங்களா எல்லாம்? MANDU, மண்டுகதி. சர்ப்பகதி அப்படின்னா பாம்பு, சர்ப்பம். சரிங்களா? மண்டுகதி அப்படின்னா தவளை. மூன்றாவதாக இருக்கக்கூடியது ஹம்சகதி, HAMSA, ஹம்சகதி, GATI, கதி. சோ சர்ப்பகதி அப்படின்றது வந்து ஹரிசாண்டலா அப்படியே கிறிஸ் கிராஸா அப்படியே போய்கிட்டே இருக்கும், பாம்பு மாதிரி. இந்த பல்ஸை நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கும்போது சர்ப்பகதி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பாம்பு நெளிஞ்சிட்டு போற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும் உங்களுடைய விரல்கள்ல. மண்டுகதி அப்படின்னா, மண்டுன்னா ஃப்ராக் என்ன பண்ணும்? எம்பி குதிக்கும். சோ இந்த பல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க வச்சு பாத்தீங்கன்னா இந்த மண்டுகதி வந்து பாத்தீங்கன்னா உங்க கையையே லிஃப்ட் பண்ணும், விரலை. சோ மண்டுகதி அப்படின்னு. மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹம்சகதி. ஹம்சகத்தின்னா வாத்து, ஸ்வான். ரொம்ப டிரான்சியன்ட், மென்மையாக மெதுவாக நகர்ந்து போகும். சரிங்களா? இதுல சர்ப்பகதி வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். பாம்பு வந்து என்ன, எப்படி தொட்டோம்னா எப்படி நெளிஞ்சு போகுமோ, தொடர்றதுக்கு முன்னாடியே மறைஞ்சும் போகும் இல்லையா? சோ அந்த அடிப்படையில நீங்க வச்சு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லேசா வரும், மறையும், திரும்பி வரும். சோ பல்ஸ் டயக்னாசிஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமாக இருந்த போதிலும் இது கைதேர்ச்சி ஆவதற்கு அதிக காலம் நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். சும்மா இருக்க நேரத்துல உங்க பல்ஸை நீங்க உங்களுடைய பிரகிருதி என்ன, உங்களுடைய விக்ருதி என்ன அடிக்கடி நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். நண்பர்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரி, இப்ப எந்த கையில யாருக்கு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முறை இருக்கு. ஓகே, சோ பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களுக்கு நீங்க வந்து பல்ஸ் பார்க்கணும்னா இடது கை, லெஃப்ட் ஹேண்ட். ஆண்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட். ஓகே, ரைட். இப்ப பல்ஸ் பார்க்கிறவர் வந்து வைத்தியா, பல்ஸுக்கு கையை கொடுக்கிறவர் வந்து ரோகி. கண்டிஷன்ஸ் நீங்க டயக்னோஸ் பண்ணீங்க அப்படின்னா ரோகா. என்ன ரோகா அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. பல்ஸ் டயக்னோசிஸ்ல ஏற்றத்தாழ்வுகள் என்னதுன்றத கண்டுபிடிக்கிறீங்க. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பல்ஸ் டயக்னோசிஸ் மூலியமா. எப்படி பல்ஸ் டயக்னோசிஸ் உங்களுக்கு சொல்லுது? பல்ஸினுடைய கத்தியை பொறுத்து சொல்லுது. சோ கதி அப்படின்னு நான் சொன்னது வந்து என்ன? சர்ப்பகதி, மண்டுகதி அண்ட் ஹம்சகதி. சர்ப்பகதி அப்படின்னாலே அது வந்து என்ன, எதை குறிக்கிறது அப்படின்னா வாதத்தை குறிக்கக்கூடியது. சர்ப்பகதி எழுதி வச்சுக்கோங்க. சர்ப்பகதி வாதத்தை குறிக்கக்கூடியது. மண்டுகதி பித்தத்தை குறிக்கக்கூடியது. பித்தம் அதிகமாக இருந்தால் மண்டுகதி அந்த இடத்துல இருக்கு. ஹம்சகதி அப்படின்றது கபத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களா? கபத்தை குறிக்கக்கூடியது. இப்ப இந்த வாத பித்த கபம் தெரிகிறதா அப்படின்றதான் நீங்க பார்க்கணும். எங்க? ரேடியல் பல்ஸ்ல, ஃபர்ஸ்ட் லெவல். அப்ப உங்களுடைய பேஷண்ட் வந்து எந்த நேரத்துல இதை பார்க்கணும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு, அதாவது வைத்தியாவும் சரி இந்த ரோகியும் சரி 2 பேரும் மனநிலைகளில்
தெளிவாக, அதே சமயம் வந்து எந்த ஒரு சின்ன சலனமும் இல்லாத வேளைகளில் இந்த பல்ஸை பார்க்க வேண்டும், நாடி பரீட்சை செய்ய வேண்டும். இதற்கு உகந்த நேரம் அதிகாலை, காலையில பண்ணணும், வெறும் வயிற்றுல சாப்பிடாம பண்ணலாம். இந்த சோ மனம் எந்த ஒரு ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் அமைதியான ஒரு சூழ்நிலையில நீங்க இந்த வந்து பார்க்கணும். சோ எப்பவுமே நீங்க வந்து ஒரு பெண்ணுக்கு இப்ப பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய இடது கையைத்தான் நீங்க பார்க்கணும், இடது கை ரேடியல் பல்ஸ பார்க்கணும். அப்போ உங்களுக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னா, சோ அவங்களுக்கு இடது கை அப்படின்னா எப்பவுமே மேல ரேடியல் இதுல வர வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர், அதுக்கு அடுத்து உங்களுடைய மிடில் ஃபிங்கர், அதுக்கு அடுத்து உங்களுடைய ரிங் ஃபிங்கர். இப்ப நீங்க உங்களுக்கே பார்த்துக்கணும்னா இப்படித்தான் பார்க்க முடியும் இல்லையா? இந்த மாதிரி தான் பார்க்கணும். பட் அதே பேஷண்ட்டுக்கு பார்க்க போறீங்கன்னா இப்படி போய் பிடிக்க முடியாது, பிடிக்கவும் கூடாது. ஸோ பேஷண்ட்டுக்கு பார்க்கும்போது கைகளை முன்னாடி கொண்டு வந்து ஃபிளெக்ஸ்டு ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஃபிளெக்ஸ் பண்ணி முன்னாடி லைன்ஸ் அப்படி ஃபிளெக்ஸ் பண்ணி காட்டணும். அவங்க பேஷண்ட் கிட்ட கையை வாங்கணும். இப்ப அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க, அவங்க உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் அப்படி கொடுக்கும்போது நீங்க உங்களுடைய என்ன பண்ணணும், ரைட் ஹேண்டை வச்சு இந்த 3 விரலை வைத்து நீங்கள் பார்க்க முடியும். ஃபிளெக்ஸ்டு ஹேண்ட் நம்மளோட டைரக்ட் பிராக்டிகல் கிளாஸஸ்ல இதை பண்ணி காட்டலாம் தெளிவா. சோ பார்க்கும்போது முதல் நாடி. இப்ப நீங்க செல்ஃபா நீங்க எல்லாருமே டயக்னோஸ் பண்ணுங்க. நான் சொல்ல சொல்ல இந்த கை, லேடிஸ் எல்லாருமே உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க, ஜென்ட்ஸ் எல்லாருமே ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கைகளை இப்படி கொடி கொண்டு வாங்க. இப்படி உள்பக்கமாக கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ரேடியல் ஆர்ச். இப்ப ஃபிளெக்ஸ் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் இல்லையா, வாதா. செகண்ட் வந்து என்னுடைய மிடில் ஃபிங்கர் பித்தா, மண்டுகத்தி. முதல்ல பார்த்தது சர்ப்பகத்தி, இரண்டாவது மண்டுகத்தி, மூன்றாவது வந்து என்னுடைய கபா ஹன்சகத்தி. இப்ப ஃபர்ஸ்ட் பல்ஸ் உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு பாத்தீங்களா, உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கருடைய சென்டர் மையம், இந்த மையத்துல பல்ஸ ஃபீல் பண்ண முடியுதான்றத நீங்க பார்க்கணும் மேலோட்டமாக. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஃபிங்கரை வச்சுட்டீங்க. ஓகே, நீங்க இங்க தேட வேண்டிய பல்ஸ் என்னது, சர்ப்பகதி. சர்ப்பகதினா பாம்பு மாதிரி நெளிந்து மறைந்து செல்கிறதா அப்படின்றத தேடுங்க. இருக்குது அப்படின்னா இப்ப உணர்றீங்களா? சர்ப்பகதியை உணர்ந்தீங்கன்னா சர்ப்பகதியோட நார்மல் பீட்ஸ் பெர் மினிட் எவ்வளோ, வாதத்தினுடைய நார்மல் பீட்ஸ் பெர் மினிட் எவ்வளோ, பித்தத்தினுடையது நான் சொல்லியிருக்கேன் 70 to 85. வாதத்தினுடைய சராசரி பீட்ஸ் பெர் மினிட் எவ்வளோ, 60 to 70. கபத்தினுடையது 50 to 60. இப்ப நீங்க எண்ணிக்கையில எண்ணணும் பல்ஸ. சோ ஒரு நிமிஷத்துக்கு நீங்க பீட்ஸ் பெர் மினிட் எண்ண முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, 10 செகண்ட் இல்லையா, 10 செகண்டுக்கு நீங்க பாருங்க எத்தனை பீட். ஓகே, 10 செகண்டுக்கு எனக்கு வந்து 7 பீட் கிடைச்சிருக்கு. அப்ப 7 × 6 42. அப்ப என்னுடைய சர்ப்பகதி அப்படின்னு சொல்லக்கூடிய வாதத்தின் அளவு கம்மியாக இருக்கிறது. நான் சொல்றது புரியுதா? எவ்வளவு இருக்கணும், 50 இருக்கணும், 50க்கு 42 தான் இருக்கு எனக்கு. சோ வாதத்தினுடைய அளவு கம்மியாக இருக்கு. அப்ப வாதம் செய்யும் வேலை என்ன, கடத்துதல் இல்லையா, சர்க்குலேஷன், சுழற்சி செய்தல் உடலில் இல்லையா. இன்னும் நான் வேடிக்கையா சொல்றது உண்டு, வாதத்தை வந்து விநாயகரோடு ஒப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஏன்னா உடல்ல இருக்கக்கூடிய விநாயகர் வந்து தாய் தந்தையரை சுத்தி வந்து தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொண்டாருப்பாங்க. அதனால சுழற்சிக்கு தேவையானது வாதம். பித்தம் அப்படின்றது வந்து சிவனுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஈசனுக்கு சமம் அப்படின்னு சொல்றோம்னா, ஆத்தல் அழித்தல், சரிங்களா, உண்டாக்குதல், அதாவது மெட்டபாலிசத்துல ரொம்ப முக்கியமான பங்கு பித்தத்துக்கு உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, உருவாக்குதலும் பித்தம் தான், அழிக்கிறதும் பித்தம் தான். மெட்டபாலிசத்துல அனாபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம், கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டெஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ். ரைட்டுங்களா? இப்ப முதல்ல வாதம் எனக்கு கம்மியாக இருக்குது, சுழற்சி கம்மி, இப்ப எனக்கு ஜெனரலாவே டயர்ட்னஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஓகே, இது வந்து ஒரு கண்டிஷனாக நாம் எடுத்துக்கொள்ளலாம், வாதம் கம்மியாக இருக்கிறது.
ஓகே. இப்ப 2வது பல்ஸ் வாதத்துக்கு அடுத்து பித்தம். இப்ப பித்தம்ன்ற போது மண்டுகதி, ஜம்பிங் லைக் அ ஃப்ராக், பித்தம் இருக்குதா அப்படின்னு நான் தேடணும். இப்ப தென்படலைன்னா ஒரு லேசா ஒரு பிரஸ் பண்ணிட்டு அந்த விரலை திருப்பி ரிலீஸ் பண்ணுங்க. பித்தம் தென்படுகிறதா? இல்ல சார், ஹம்சகதி மாதிரி இருக்கு, வாதத்துல வரக்கூடிய சர்ப்பகதி மாதிரி இருக்கு, மண்டுகதி இல்லை அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கலாம். ஜம்பிங் இருக்குதான்னு பாருங்க பித்தத்துல. இல்ல, பித்தம் இல்ல அப்படின்னா நிச்சயமாக இவங்களுக்கு உடல்ல வந்து என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு பசியின்மை இருக்கலாம், தூக்கமின்மை இருக்கலாம், மலச்சிக்கல் இருக்கலாம், சரிங்களா, தலைவலி உண்டாகலாம். அடுத்து வந்து வேற என்ன பண்ணலாம், பிளட் பிரஷர் இருக்கலாம், தலை சுற்றல் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பித்தம் குறைபட்டு விட்டால் நடக்கக்கூடியது, பசியின்மை. இந்த ஒரு விஷயம் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதிகமாக பசிக்குது, அப்போ வந்து பர்னிங் டிசைர் ஃபார் ஃபுட் அப்படின்றத சொல்லுவோம். சோ இப்ப இதுல பாக்குறீங்க பித்தம். பித்தம் பார்த்தா எனக்கு எவ்வளவு இருக்கு, 10க்கு கவுண்ட் பண்ணி இன்ட்டு 6 பண்ணிக்கோங்க 1 மினிட்டுக்கு. பித்தம் வந்து ஓகே, பித்தம் வந்து 12 இருக்கு எனக்கு. 12னா இப்ப 6 இன்ட்டு 12 அப்படின்னா 82 வந்துருச்சு. சோ 82ன்றது வந்து நார்மல் தான். 85 வரைக்கும் நான் சொன்னேன். 72 85. சோ பித்தா வந்து இஸ் நார்மல் ஃபார் மீ. கபா முதல்ல நம்ம பார்த்த வாதம் மட்டும் எனக்கு கம்மியாக இருக்கிறது, டயர்ட்னஸ் எனக்கு இப்ப இருக்குது. சோ இட் இஸ் கரெக்ட். அப்ப 3வதாக பார்க்க வேண்டியது நம்மளுடைய மோதிர விரல். மோதிர விரல்ல நீங்க கவனிக்க வேண்டிய பல்ஸ் என்னது, என்ன கதி? ஹம்சகதி, வாத்து மாதிரி ஸ்வான் மாதிரி போகக்கூடியது, ரொம்ப மைல்டா ஸ்லைட் ஆகி போகும். இப்ப அந்த பல்ஸை நீங்க ஃபீல் பண்ணணும். ஒரு அமுக்கு அழுத்தி லேசா விட்டீங்கன்னா யூ கேன் ஃபீல் த பல்ஸ் சென்டர் ஆஃப் த ஃபிங்கர், விரலின் மையத்தில். இப்ப அதை கணக்கிடுங்க. ரொம்ப மைல்டா டிரான்சியண்டா போகும். இதனுடைய அளவு நான் கணக்கிட்டதில் 10க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 வந்திருக்கு. அப்ப 6 இன்ட்டு 5 30. சோ கம்மி தான். எனக்கு கபத்தினுடைய அளவும் கம்மியாகத்தான் இருக்கிறது. சோ இதனுடைய அளவு கம்மியாக இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உடல்நிலைகளில் ஸ்ட்ரக்சரல் டிஃபார்மிட்டிஸ் நம்ம சொல்ற அதிகரிக்கும் போது உடல் எடை அதிகரிக்கும், கம்மியாகும் போது உடல் எடையும் கம்மியாகும். ஹைப்பர் தைராய்டிசம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி கபத்தினுடைய பல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக இருக்கக்கூடியது உண்டு. சோ இதனுடைய சார்ட் எல்லாமே நம்ம ஃபைனலா வந்து பாத்துக்கலாம். பட் எனிவே நம்ம டயக்னோசிஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக எந்த ட்ரக்கையும் பிரிஸ்கிரைப் பண்ண போகல. நம்ம பண்ண போற எக்ஸ்ட்ரா பேஷண்ட் இப்ப அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலையில உடல்நிலைகள்ல இருக்கிறாரா அப்படின்றத பார்க்கணும். சோ எப்படி இதை பார்க்க முடியும்? வாதப்பித்த கப அளவின் ஒரு அளவுக்கு நெருங்கிய நிலையில் அவர் இருக்கும்போது இதை நீங்க வந்து செய்யலாம். அப்ப ஒரு ஜென்ரலா நீங்க வந்து ஒரு அபியங்கா மசாஜ் மெயின் தெராப்பி நீங்க பண்றீங்க அப்படின்னா, இந்த அபியங்கா பண்ணி முடிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். சோ மஸ்குலார் கிளைகாலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மசில்ஸ் லெவல்ல ஒவ்வொரு திசுக்கள்லையும் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் அதிகரிக்கும், உஷ்ணம் உடலில் அதிகரிக்கும். இப்போ ஒருத்தர் பித்த அளவுல வந்து உடல்ல வந்து அதிகமான பித்தத்தோட இருக்கிறாருன்னா அந்த நேரத்துல போய் அவருக்கு போய் நீங்க மசாஜ் பண்ணிக்கிட்டு அபியங்கா பண்ணி விட்டீங்கன்னா இன்னும் வந்து இது அக்ரவேட் பண்ணும் கண்டிஷன்ஸ். சோ அவர் ஓரளவுக்கு நெருங்கிய நிலைகள்ல பல்ஸ்ல வந்து இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு வந்து இதை பண்ண முடியும். அதே மாதிரி வந்து கபம் அதிகமாக இருந்து வாட்டர் லாக்கிங் உடல்ல இருக்குன்னா அவங்களுக்கு பண்ணலாமா? இந்த மாதிரி நேரத்துல கபத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பல்ஸ் வந்து எவ்வளவு இருக்கணும்? நார்மலா 50 to 60 இருக்கணும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாஸ்தியாக இருக்குது, ஜாஸ்தியா கபம் இருக்கும்போது பண்ணலாமா சார் அப்படின்னா, கபம் அப்படின்றது வாட்டர் தான். அப்ப ஜாஸ்தியாக கபம் உள்ள இருக்கும்போது நீங்க மசாஜ் பண்ணும்போது ஹீட் அதிகரிக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் நேச்சுரலாவே எவாபரேட் ஆயிடும். அப்ப கபம் அதிகமாக இருக்கும்போது அபியங்கா பண்ணலாமா? பண்ணலாம். வாதம், வாதம்ன்றது என்னது? பிராணா, கேஸ். அப்ப உடல்ல கேஸ் அதிகமாக இருக்கும்போது பண்ணலாமா இந்த அபியங்கா அப்படின்றது? அப்ப பொதுவாகவே காற்று வாயு அப்படின்னு நம்ம சொல்லும் போது உஷ்ணம் அதிகரிக்கும் போது வாயு வந்து என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப ஒருத்தருக்கு வாதம் அதிகமாக இருக்கும் போது மசாஜ் பண்றது வந்து என்ன ஆகும்? ஹீட் அதிகப்படுத்தும் அவருடைய உடல்ல. அதிகப்பட்ட இந்த ஹீட் வந்து என்ன பண்ணும்? உள்ள இருக்கக்கூடிய காற்றை மீண்டும் விரிவடைய செய்யும்.
எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கேசஸ், இனர்ட் கேசஸ், உள்ள இருக்கக்கூடிய கேஸ் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஹீட்னால. அப்ப அதனாலதான் என்ன சொல்றாங்க, வாதம் அதிகமாக இருக்கும் போதோ பித்தம் அதிகமாக இருக்கும் போதோ அபியங்கா செய்ய மாட்டாங்க தெராபிஸ்ட். ஒரு குவாலிஃபைடு ஆயுர்வேதிக் டாக்டர் போனீங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணிட்டு பல்ஸ் பார்த்து இப்ப கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, நான் ஒரு சில இது கொடுக்குறேன், மெடிசன்ஸ் கொடுக்குறேன், சாப்பிட்டு பின்ன பண்ணுவோம் அப்படின்னு. இப்ப இவருக்கு வந்து கபம் ஜாஸ்தியாக இருக்கு, நீர் இல்லையா, இப்ப அதிகமாக இருக்கும்போது இவருக்கு இப்ப போய் அபியங்கா நீங்க பண்ணலாம், சிரோதரா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உடலை குளிர்ச்சி அடைய செய்யக்கூடிய அந்த சிகிச்சையை கொடுக்கலாமான்னா இப்ப நீங்க கொடுக்க கூடாது, கொடுத்தீங்கன்னா ஜன்னி வந்து. சோ இதெல்லாம் தெரியாம நம்ம பண்ணிடக்கூடாது. அப்ப முறையாக அந்த படிப்பு அப்படின்றது எதுக்கு, இதுக்குதான் எக்ஸ்டர்னல் தெராபிஸ் அப்ளை பண்றது ப்ராப்பரா ப்ராம்ப்டா பண்ணணும். ஓகே, சோ இப்ப ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 கதி, அதாவது திரிதோஷத்தில் நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய வாத பித்த கபம், இதனுடைய பீட்ஸ் பர் மினிட்டை வச்சு இதனுடைய நார்மலா இதனுடைய அப்நார்மாலிட்டி என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் லெவல். இப்ப உங்களுடைய கைகளை நீங்க பார்த்திருக்கீங்க. இப்ப நீங்க பார்த்தது பல்ஸ் வந்து எத்தனை லேயர்ல இருக்குது அப்படின்னா 7 லேயர்ஸ், மொத்தம் 7 அடுக்குகளில் நாடியை நாம் காண முடியும். அப்ப ஒவ்வொரு அடுக்கிற்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு உண்டு. Individually it has got individual characteristics to be analyzed and interpreted with the health condition of a patient or a rogi. சரிங்களா? அப்ப முதல் அடுக்கு சூப்பர்ஃபிஷியல் லேயர். நாம் முதல் நிலைகள்ல நம்ம பார்க்க வேண்டியது சூப்பர்ஃபிஷியல் லேயர். இந்த சூப்பர்ஃபிஷியல் லேயர்ல இருந்தது என்ன அப்படின்னா உங்களுடைய விக்ருதி, இன்றைய நிலையில் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாத பித்த கபத்தின் அளவீடு. இது நாளைக்கு மாறலாம், நாளான்னைக்கு மாறலாம், அன்றாடம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப அதுக்கு தான் நம்ம வந்து இத சமநிலையில் எப்படி வைத்திருத்தல் அப்படின்றதுதான் தின்சாரியா அப்படின்னு சொல்றோம். தின்சாரியா அண்ட் ரித்துச்சாரியா எழுதிக்கோங்க. தின்சாரியான்ற ஒரு கிளாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம நடத்துறோம். தின்சாரியா தினமும் நீங்கள் செய்ய வேண்டிய அன்றாட அத்தியாவசிய கடமை தர்மம், இந்த உடலுக்கு நாம் வசிக்கக்கூடிய இந்த உடலுக்கு நாம் செய்ய வேண்டிய தர்மம், நாம் வசிக்கக்கூடிய இந்த உடலுக்கு நாம் செய்ய வேண்டிய கர்மம். சரிங்களா? அதைத்தான் வந்து தின்சாரியால கொடுத்திருக்காங்க. ரித்துச்சாரியானா என்ன அப்படின்னா அண்டம் பேரண்டம், அண்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த பிண்டத்தில் மாற்றத்தை கொண்டு வரும் சீதோஷ்ண நிலைகளில், இல்லையா? சீதோஷ்ண நிலைனா டெம்பரேச்சர் வெளியில மாறிச்சுன்னா பாடிக்குள்ள மாறும், அப்படி மாறல அப்படின்னா டிசீஸ்க்குள்ள போயிடும். இதுதான் ரெகுலேஷன் அண்ட் இன்டராக்ஷன். சமநிலைப்படுத்துதல் அப்படின்றது உடலுக்கு உள்ள மட்டும் கிடையாது, புறத்திலும் உண்டு. புறச்சமநிலை, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அகச்சமநிலை. அப்ப சமநிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மைண்ட் அண்ட் பாடி, மைண்ட்ன்றத வந்து என்ன சொல்லுவோம், சைக், PSYCHE, சைக். பாடி என்ன சொல்லுவோம், சொமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சொமேட்டிக்னா செல்ஸ், சைக்கோ சொமேட்டிக். மனநிலையால் நான் குன்றியவனாக இருக்கும் போது, if I was affected by my mind, it is reflected upon my body in terms of symptoms which we categorize into disease and disorders. மனநிலை குன்றிய நிலையில் எனது உடல்நிலை பாதிப்பை சந்திக்கும், அப்போது அது பட்டியலிடப்பட்ட பல்வேறு நோய்களுக்குள் இடம்பெறும். இல்லையா? நேம், டிசீஸ் நம்ம வச்சுக்கிறதான நேம், இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அப்ப இதை சரி பண்றதுக்கு எளிமையாக கொடுக்கப்பட்ட ஆயுர்வேத முறைகளில் என்ன, தினச்சாரியா, ஆச்சாரியமாக தினமும் நீ கடமையாற்று உன்னுடைய உடலுக்கு, நோய்களில் இருந்து நீ சமநிலையில் தப்பித்துக் கொள்ளலாம். ரித்துச்சாரியா, இன்னென்ன காலகட்டங்கள்ல நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அருமையா கொடுக்கப்பட்டிருக்கிறது ரித்துச்சாரியா. சோ ஒரு இயற்கை சிகிச்சையாளராக நீங்கள் ஒரு வெல்னஸ் சென்டர் நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பேஷண்ட் உங்கள்கிட்ட வர்றாங்க, ஒரு ரோகி வர்றாரு அப்படின்னா யூ கேன் அப்ளை த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆயுர்வேதா. சரிங்களா? in not giving an therapeutic prescription but giving an therapeutic treatment, external therapies. சரிங்களா? புறத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சிகிச்சை முறைகளை அவரை சமநிலைப்படுத்தி நோயிலிருந்து மீட்டெடுக்க முடியும். அற்புதமான சிகிச்சை முறைகள், அருமையான சமநிலை செய்யக்கூடிய உணவு முறைகள், இவை அனைத்தும் கொடுக்கப்பட்டது. அப்ப முதல் நிலைகளை நாடி பார்க்கறதுன்றதை நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். இன்னைக்கு இப்ப நீங்க பார்த்தது சூப்பர்ஃபிஷியல் பல்ஸ் டயக்னாசிஸ். அப்ப சூப்பர்ஃபிஷியல் பல்ஸ் டயக்னாசிஸ் உங்களுடைய விக்ருதி. இப்ப உங்களுடைய பிரகிருதி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருப்பீங்க. பிறவியின் போது நான் பெறப்பட்ட என்னுடைய வாத பித்த கபத்தின் அளவீடு என்ன,
என் தாய் தந்தையர் எனக்கு கொடுத்த வாதபித்த கப திரிதோஷ நிலைகளின் அளவீடு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு டீப் பல்ஸ் அனாலிசிஸ், அவ்வளவுதான். 7வது லேயர். 7 லேயர் இருக்குன்னு நான் சொன்னேன். 1 2 3 4 5 6 7. இப்ப நீங்க பார்க்க போறது 7வது லேயர். அதே மாதிரி கையை வச்சுக்கோங்க. ஜென்ஸ் ரைட் ஹேண்ட்ல பாருங்க, லேடிஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல பாருங்க. சந்தேகம் இருந்தா கேட்டுக்கலாம். சோ ரைட் ஹேண்ட் எடுத்துக்கிறீங்க. இப்ப என்னுடைய பிரகிருதியை பார்க்க போறேன். 3 ஃபிங்கர் இல்லையா? சர்ப்பகதி, மண்டுகதி அண்ட் ஹம்சகதி. சர்ப்பகதி, சர்ப்பகதின்றது என்னது? வாதம். மண்டுகதி பித்தம், ஹம்சகதி கபம். 3 விரல். இந்த இருக்கு ரேடியல் ஆர்டரி. கையை லேசா பிளெக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெவல்ல சர்ப்பகதியை ஃபீல் பண்றேன். ஆழமாக அழுத்தம். சூப்பர்ஃபிஷியலா பார்க்காம ஆழமாக அழுத்தி மொத்தத்துக்கு அழுத்திட்டீங்கன்னா பல்ஸே தெரியாது. ஆழமாக 7th லேயர் அசம்ஷன்ல உள்ள போயிட்டு அழுத்தி முடிச்சு லைட்டா ரிலாக்ஸ் பண்ணுங்க. லேசா அதை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பர்ஃபிஷியல் லேயருக்கு வந்துடக்கூடாது, மேல வந்துடக்கூடாது. அழுத்தம் முழுமையாக கொடுத்து லேசாக அதை ரிலீஸ் பண்ணும்போது இப்ப உங்களுக்கு சர்ப்பகதி தெரியும். அதாவது உங்களுடைய வாதத்தின், பிறவி வாதத்தின் கொடுக்கப்பட்ட நிலைகள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கும். வாதம். அப்ப பிறவியின் போது வாதம் உங்களுக்கு நார்மலா இருந்திருக்குதா இல்லையான்றதையும் தெரிஞ்சுக்கலாம். பட் ஆக்சுவலா பிரகிருதி கால்குலேட் பண்ற விதம் வேறு. சரிங்களா? ஓகே. இது வந்து இப்ப பிரகிருதி இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ட்ரையலுக்காக நான் சொல்றேன். பிரகிருதி பாருங்க. உங்களுடைய சர்ப்பகதி, உங்களுடைய மண்டுகதி அண்ட் உங்களுடைய ஹம்சகதி. ஓகே ஃபைன். இதை நீங்க நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இப்ப அடுத்ததாக மிக முக்கியமாக இது வந்து முதல் நிலைகள்ல வாத பித்த கபத்தின் அளவை தெரிந்து கொள்வதற்காக நாம் செய்யக்கூடிய நாடி பரிசோதனை. இப்ப எத்தனை வாதம், எத்தனை பித்தம், எத்தனை கபம் அப்படின்றத பார்க்கணும். இப்ப இந்த விரல் எடுத்துக்கிறீங்க. ஒரு விரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனுடைய மையப்பகுதி, சென்ட்ரல் பொசிஷன், மையமாக நாம் நாடி பார்ப்பதற்கு பயன்படுத்திய பகுதி. அடுத்து இதனுடைய ப்ராக்சிமல் ஏரியா, அடுத்து இதனுடைய டிஸ்டல் ஏரியா அப்படின்னு 3 பகுதியா இருக்கு. மையப்பகுதி, பக்கவாட்டுல என்னை நோக்கி வரக்கூடியது ப்ராக்சிமல், ஹார்ட்டை நோக்கி வர்றது ப்ராக்சிமல், வெளியில போறது டிஸ்டல் அப்படின்னு ஞாபகம். சென்ட்ரல், ப்ராக்சிமல், டிஸ்டல். சரிங்களா? இப்ப நம்ம ஒரு பல்ஸ்ல ஒரே ஒரு கத்தியை மட்டும் பார்த்தோம். இப்ப ஒரே பல்ஸ்ல ஒரே ஃபிங்கர்ல எப்படி 3 கத்தியை ஃபீல் பண்றோம் அப்படின்றதுதான் ரியல் பிரகிருதி அனாலிசிஸ். அப்ப இந்த விரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனுடைய மைய பகுதியில ஒரு பல்ஸ் உங்களுக்கு தெரியும். அதுதான் வந்து உங்களுடைய பித்தம். சரிங்களா? உங்களுடைய ப்ராக்சிமல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஹார்ட்டை நோக்கி வரக்கூடிய பக்கம், இது வந்து உங்களுடைய கபம். உங்க விரலை விட்டு வெளிப்புறமாக டிஸ்டல் ஏரியால இருக்கக்கூடியது உங்களுடைய வாதம். அப்ப வாதம், பித்தம், கபம். இப்ப இந்த விரலை இப்படியே நான் திருப்பி இப்படி வைக்கிறேன்னா எப்படி இருக்கும்? ப்ராக்சிமல் அப்படின்றது டுவர்ட்ஸ் ஹார்ட். இப்படி நான் வச்சேன்னா இந்த விரல், இந்த பகுதி வந்து இருதயத்தை நோக்கி வருகிறது. அப்ப இதுதான் ப்ராக்சிமல். இப்ப இப்படி நீங்க வச்சு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து சென்ட்ரல் பார்ட் இல்லையா? சென்ட்ரல் பார்ட். இது வந்து பித்தம் இல்லையா? அடுத்து ப்ராக்சிமல் அப்படின்றது இதை திருப்பி இப்படி வைக்கும் போது இந்த பக்கம் உண்டு, உள்பக்கம். அப்ப இது வந்து இது ப்ராக்சிமல் பித்தம், உள்பக்கமாக வரக்கூடியது கபம், ஹார்ட்டை நோக்கி இருக்கிறது, வெளியில போறது வாதம். அப்ப இப்படி வச்சு பார்த்தோம்னா வாதம், பித்தம், கபம். 2வது விரல்ல வாதம், பித்தம், கபம். 3வது விரல்ல வாதம், பித்தம், கபம். ஓகே. இப்ப இதே மாதிரி இந்த விரல்ல வச்சு நீங்க பார்க்கணும். லேடிஸ் லெஃப்ட் ஹேண்ட்லயும், ஜென்ஸ் ரைட் ஹேண்ட்லயும். இப்ப இந்த வச்சு பார்க்கும்போது முதல் விரல்ல ஆழமாக அழுத்திக்கிட்டீங்க பிரகிருதி பார்க்கறது. சரிங்களா? இப்ப இதுல என்ன கதி தெரியுதுன்னு பார்க்கணும். நீங்க ஆழமாக நன்றாக அழுத்தி 7வது லேயருக்கு போயிட்டு
மெதுவாக அதை ரிலீஸ் பண்ணி பார்க்கும்போது சர்ப்பகதி தெரியுதா? ஏதாவது நெளிஞ்சு பாம்பு மாதிரி போகுதா? இல்ல ஹம்சகதி தெரியுதா? ஸ்வான் மாதிரி ஏதாவது லைட்டா டிரான்சியண்டா போகுதா? இல்ல மண்டுகதி தெரியுதா? நல்லா ஜம்பிங் லைக் ஃப்ராக் உள்ள தூக்கி அடிக்குதா உங்களுக்கு? அப்ப நல்லா ஞாபகம், மண்டுகதியை சென்ட்ரல்ல ஃபீல் பண்ண முடியும். வாதகதி சரிங்களா? வாதகதிய டிஸ்டல்ல ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி கபகதிய உங்களுடைய ப்ராக்சிமல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் நோக்கி வரக்கூடிய இப்படி வச்சுட்டீங்கன்னா இந்த விரலின் உட்பகுதி இது ப்ராக்சிமல். விரல்ல 3 பகுதியில எந்த பகுதியில ஃபீல் பண்றீங்கன்னு பாருங்க. இந்த பகுதியில நல்ல ஜம்பிங் மாதிரி ஏதாவது ஒரு பல்ஸ் தெரிஞ்சதுன்னா இது பித்தம். இப்ப இதே ஃபிங்கர்ல இந்த ஓரத்துல தெரியுதுன்னு வைங்க, வெளி ஓரத்துல, அதாவது டுவார்ட்ஸ் யூ உங்க ஹார்ட்டை நோக்கி வர்றது இந்த இடத்துல தெரிஞ்சுன்னா கபம். அப்ப இங்க வாதம் 1 கபம் 1. இப்ப இங்க தெரியுதா பார்க்கணும். இங்க தெரிஞ்சா இங்க வந்து சாரி பித்தம், இது வந்து கபம். அப்ப பித்தம் 1 கபம் 1. இந்த சைடு தெரியுது அப்படின்னா வாதம். அப்ப ஒரே விரல்ல வாதம் தெரியுதா, பித்தம் தெரியுதா, கபம் தெரியுதா, இல்ல 2 தெரியுதா, இல்ல 3 தெரியுதான்ற நீங்க பாத்தீங்கன்னா 2 கண்டிப்பாக தெரியும். அப்ப ஒரு விரல்ல ஒரு வாதம் ஒரு கபம், இல்ல ஒரு வாதம் ஒரு பித்தம் அப்படின்ற மாதிரி ரேஷியோ நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்ல பித்தம் மட்டும் இருக்கு, வாதம் இல்ல, கபமும் இல்ல அப்படின்றத எழுதி வச்சுக்கலாம். 2வது விரல்லையும் நீங்க அதே மாதிரி பாக்குறீங்க, 3வது விரல்லையும் அதே மாதிரி பாக்குறீங்க. இப்ப ஃபைனலா கன்க்ளூட் பண்ணும்போது நம்மளுடைய பிரகிருதி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னுடைய பிரகிருதி அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா வாதம் 2, கபம் 2, ஆனா பித்தம் வந்து 3 எனக்கு. அப்ப வாதம் 2, V2, P3, அடுத்து K2. இதுதான் என்னுடைய ஜெனடிக் டெம்ப்ளேட் ஆஃப் பிரகிருதி. அப்ப இதுல இருந்து மாறுபட்டு இருந்தால் என்னுடைய விக்ருதி இன்றைய நிலையில் சூப்பர்ஃபிஷியல் பல்ஸ் மாறி இருந்தால் நான் அதனுடைய பாதிப்பை சந்திக்க வேண்டும். புரியுதுங்களா? இப்ப பித்தத்துல ஃபயர், இதனுடைய ஃபயர் அப்படின்ற இந்த இது அதிகமானால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வாட்டரும் அதோட சேர்ந்திருக்கு. பித்தத்துல கலந்திருக்கக்கூடியது 2 எலமெண்ட்னு சொன்னேன். ஒன்னு வாட்டர் எலமெண்ட், இன்னொன்னு ஃபயர் எலமெண்ட். இது 2மே சமநிலையில இருக்கும். தீ அதிகமாகும் போது அதுல தண்ணியை ஊத்தி அணைக்கிற மாதிரி 2மே ஒன்னு ஈக்குவல் பண்றதுக்காக தான் இயற்கையிலேயே இறைவனால் இந்த படைப்பில் இது 2ம் கலவையாக சேரப்பட்டிருக்கிறது. அப்ப பித்தத்துல ஹீட் மட்டும் கூடிக்கிட்டே போகுது அப்படின்னா என்ன ஆகும்? இதுல வாட்டர் வந்து எவாபரேட் ஆயிட்டே இருக்கும் வேகமாக. சரிங்களா? வாட்டர் எவாபரேட் ஆயிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்? பாடியில வாட்டர் கண்டென்ட் லாஸ் ஆகும். வாட்டர் கண்டென்ட் லாஸ் ஆகும் போது என்ன ஆகும்? செல் ஷ்ரிங்கேஜ், சுருங்கிவிடும். செல் ஷ்ரிங்கேஜ் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் உண்டாகும். இன்ஃப்ளமேஷன் லீட்ஸ் டு என்ன? இன்ஜுரிஸ், உள்ள வந்து புண்கள் ஏற்படும். அப்ப இந்த புண்கள் ஹீல் ஆகாத போது என்ன ஆகும்? நாள்பட்ட புண்கள் ரணமாகி கடைசியில கேன்சர் ஆகும். ஸோ டயபிட்டிஸ் இஸ் ஆல்சோ எ கண்டிஷன். இந்த மாதிரி நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதிகமான அந்த பசி அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அதிகமாக பசிக்கும், அதிகமாக டீஹைட்ரேஷன் ஆகும், பாடி அதிகமாக தண்ணி தவிக்கும் இல்லையா? பாலிபேஜியா, பாலிடிப்சியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அண்ட் பாலி யூரியா 3 சொல்லுவாங்க டயபிட்டிஸ்ல. பாலிபேஜியானா எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், தோணிக்கிட்டே இருக்கணும், எரிச்சுக்கிட்டே இருக்கு பாலிபேஜியா. பாலிடிப்சியா அப்படின்னா அடிக்கடி தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருக்கிறது. அடுத்து பாலி யூரியா, தண்ணியை நிறைய குடிக்கிறது, நிறைய யூரின் போய்கிட்டே இருக்கிறது, நைட் எல்லாம் போய்கிட்டே இருக்குது. அப்ப சமநிலை தவறி விட்டது, பித்தநிலை பாதிப்பு, டயபிட்டிஸ் மெலிட்டஸ். சரிங்களா? சோ இதை சமநிலைப்படுத்தும் போது அதுல இருந்து எளிதாக வெளியில வந்துவிடும். சோ அது எப்படின்றத பாக்குறது தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். சோ பிரகிருதி, விக்ருதி, சரிங்களா, தாத்து, இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய சான்ஸ்கிரிட் டேர்ம்ஸா வந்து ஆயுர்வேதத்துல இருக்கும். நாம் அதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. காரணம் வந்து நான் ஆயுர்வேத மருத்துவர்கள் அல்ல, ஆயுர்வேதிக் தெராபிஸ்ட் ஒன்லி. ஆயுர்வேதிக் தெராபிஸ்ட் கூட கிடையாது, நேச்சுரோபதி தெராபிஸ்ட், அவ்வளவுதான். சோ டிஎன்ஓஎஸ்ல ஆயுர்வேதம் ஒரு மிக முக்கியமாக கருதக்கூடிய ஒரு பாடம். சரிங்களா? சோ இன்னைக்கு பல்ஸ் டயக்னோசிஸ்ல ஒரு பர்சன்டேஜ் மட்டும் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீ வரக்கூடிய வகுப்புகள் அதை பத்தி பார்ப்போம். இப்ப பல்ஸ் டயக்னோசிஸ்ல ஆர்கன் பல்ஸ் டயக்னோசிஸ் ஒண்ணு இருக்கு.
இந்த ஆர்கன் பல்ஸ் டயக்னாசிஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசிஎம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அற்புதமான ஒரு சீனர்களால் வரையறுக்கப்பட்ட முதன்மையான நாடி பரிசோதனை முறை தான் ட்ரெடிஷனல் சைனீஸ் பல்ஸ் டயக்னாசிஸ் மெத்தட். அற்புதமாக இருக்கும். ஆயுர்வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடி பரீட்சையாவும் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு டிசிஎம் படிச்சவங்களுக்கு தெரியும். ரைட் ஹேண்ட்ல செகண்ட் பல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டமக் அண்ட் ஸ்பிளீன் இருக்கும். ஆனா ஆயுர்வேதத்துல ஸ்டமக்கும் ஸ்பிளீனும் லெப்ட் ஹேண்ட்ல செகண்ட் பல்ஸா வரும். டிசிஎம்ல வந்து லெப்ட் ஹேண்ட்ல செகண்ட் பல்ஸாக இருக்கக்கூடிய கால் பிளாடரும் லிவரும் ஆயுர்வேதத்துல ரைட் ஹேண்ட்ல செகண்ட் பல்ஸ்ல வரும். இது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ் டிசிஎம்முக்கும் ஆயுர்வேத ஆர்கன் பல்ஸ் டயக்னாசிஸ். ஸோ டிசிஎம் முடிச்சவங்க ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிகேஷன் அக்குபங்சர் முடிச்சவங்க மோஸ்ட்லி வந்து இந்த பல்ஸ்ல தான் பை த லார்ஜ் போவாங்க. எக்ஸலண்டா இருக்கும். ஸோ ஆயுர்வேத முறைப்படி நம்ம வந்து போகணுமா அப்படின்னா இது ஒரு கண்டுபிடிக்கக்கூடிய பரிசோதிக்கக்கூடிய ஒரு முறை, உறுதி செய்து கொள்வதற்கான ஒரு முறை. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கக்கூடிய தலைப்புல இந்த ஆர்கன் பல்ஸ் டயக்னாசிஸ்குள்ள நம்ம ஒன்றும் போகல. பட் ஆனா பல்ஸ் டயக்னாசிஸ் பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பிரகிருதி விக்ருதி அப்படின்றது, இதை சமநிலைப்படுத்துவதனா என்னன்னு பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இதுல உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நீங்க வந்து சந்தேகங்களை வந்து தெளிவுபடுத்திக்கலாம். ஸோ தியரி கிளாஸ் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். ப்ராக்டிக்கல் கிளாஸ் வெகு விரைவில் நான் போடுவேன். போடுற அன்னைக்கு எல்லாருமே வந்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் உங்களுக்கு கன்வீனியன்டான டேட்டா மந்த்லி ஒன்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா நம்ம வந்து பண்ணலாம். கைரோபிராக்டிக் நம்ம வந்து இன்னும் பண்ண வேண்டியிருக்கு ஒர்க் ஷாப். டைரக்டா நீங்க வந்தீங்கன்னா தான் நெட்டி முறிதல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த கைரோபிராக்டிக் ட்ரெடிஷனல் போன் செட்டிங் அது வந்து பண்ண முடியும் டைரக்ட் கிளாஸ்ல தான். ஸ்பைன் மேனிபுலேஷன் தெராப்பி, மேனிபுலேட்டிவ் தெராபிஸ்ல வரக்கூடிய ஸ்பைன் அலைன்மெண்ட்டும் டைரக்ட் கிளாஸ் வந்தீங்கன்னா தான் பண்ண முடியும். மேற்கொண்டு இந்த நாடி பரிசோதனை இதெல்லாம் வந்து நேரடியாக வரும்போதுதான் முழுமையாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி இந்த நிறைய அபியங்கா, சிரோதரா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால நேரடி வகுப்பிற்கான நாள் தேர்ந்தெடுக்கிறத உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு நான் விட்டுக்கிறேன். ஸோ நீங்க எல்லாருமே ஒரு டேட்டை ஒரு சண்டே ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அதுல எத்தனை பேர் வர்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் சேர்த்து அடிஷனலா இண்டிவிஜுவல் கிளாஸஸ் போடுவோம் அவுட் சைடர்ஸ்க்கும். இப்ப டிஎன்ஒஎஸ் நம்ம நேத்தோட அட்மிஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம். இனிமே எந்த அட்மிஷன்ஸ் கிடையாது இந்த வருஷத்துக்கு. ஸோ பட் ஆனா உங்களுக்கு ப்ராக்டிகல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவலா ஒருத்தவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. நாடி பரீட்சையா மட்டும் தனிப்பட்ட முறையில ஒருத்தர் கத்துக்குவாரு, இல்ல கைரோபிராக்டிக் தனியா கத்துக்குவாங்க. பட் ஆனா உங்களுக்கு அது எல்லாமே இன்க்ளூடட், உங்களோட சேர்ந்து அவங்களும் அதை கத்துக்குவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டைரக்ட் கிளாஸ் வரும்போது நீங்க தாராளமாக கேட்கலாம். எக்ஸ்க்ளூசிவா நம்மளுடைய டிஎன்ஒஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக நடத்துவோம். ஸோ அந்த நேரங்களில் நம்ம பண்ணலாம். கோர்ஸ் முடிச்சுட்டு நம்மளுடைய இதன்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2-3 கேம்ப் நடத்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேம்ப்ல வந்து உங்களுக்கு டெஃபினட்டா அந்த கேம்ப்ல வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் இதெல்லாமே வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு கிளினிக்கல் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்ப தேவையா இருக்கும். நாட் கிளினிக்கல், சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சரி. இப்பதான் டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். ஐயா, அந்த வாதம் விநாயகர், பித்தம் சிவன் சொன்னீங்க. ஓகே. வாதம், பித்தம், கபம். கபம் வந்து முதல் வந்து சுழற்சிக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா? வாதம் வந்து சுழற்சி, அதனால வந்து விநாயகர் சுத்தி வர்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பித்தத்தை சொன்னேன். பித்தம் வந்து ஆத்தல் அழித்தல் ரெண்டுமே செய்யக்கூடியது சிவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். மூன்றாவதாக இருக்கக்கூடியது வந்து கபம். இந்த கபம் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கபம் வந்து புதியதை உருவாக்குதல், உருவாக்கியதை பேணுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நியூ கிரியேஷன் அண்ட் ரெஜுவனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு எந்த கடவுளை வந்து முன்மொழிவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரம்மா. சரிங்களா? படைத்தவன் யார்? பிரம்மா அப்படின்றது பொதுவாக இதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சோ கடவுள்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த 3 கடவுள்களை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஞாபகப்படுத்திக்கலாம் எளிதா. சரிங்களா? அப்ப வந்து புதிதாக செல்கள் உடல்ல உருவாகல, சரிங்களா? புதிதாக நம்மளுக்கு வந்து உடல்ல வந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கபம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றத ஞாபகத்துல வைத்துக் கொள்ளலாம்.
வேற அதே சந்தேகம்? மாதிரி சென்ட்ரல் அந்த விரல்ல சொன்னீங்களா சென்ட்ரல் நம்ம ஹார்ட் நோக்கி சென்ட்ரல், வருது. இது வந்து சென்ட்ரல். சரிங்க. இதை இப்படி வச்சுக்கோங்க, ஏன்னா இப்படித்தான் நம்ம பார்ப்போம். ஓகே. நோயாளிக்கு பார்க்கும்போது நீங்க ஒரு விஷயம், அவங்க கைகளை இப்படித்தான் நீங்க வாங்கணும். இப்படி வாங்குனீங்கன்னா தான் ரேடியல் ஆர்டரியில ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வைக்க முடியும். சரிங்களா? கையை நீங்க இப்படி வாங்குனீங்கன்னா நீங்க இப்படி கிராஸ் பண்ணிடுவீங்க. கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபிங்கர் கீழே போயிடும். அப்ப டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாத பித்த கபம் மாறிடும். கப பித்த வாதம் அப்படின்னு வந்துடும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப உங்களுடைய நாடியை ரேடியல் ஆர்டரியில பார்க்க போறீங்க. இப்ப இந்த நாடிய நீங்க இப்படியும் பார்க்கலாம். இப்படி பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபிங்கர், அதுக்கு அடுத்து வரக்கூடியது உங்களுடைய மிடில் ஃபிங்கர், அதுக்கு அடுத்து ரிங் ஃபிங்கர். அதாவது வாதம், பித்தம், கபம் மூன்றும் சரியா வந்துருச்சு. இப்ப இதே இப்படி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? மாறிடுதா? நான் சொல்றது புரியுதுங்களா ஐயா? புரிஞ்சதுங்க ஐயா, புரிஞ்சது. அதனாலதான் நம்ம எப்பவுமே வந்து லேடிஸ்க்கு வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட பார்க்கணும், ஜென்ஸுக்கு ரைட் ஹேண்ட பார்க்கணும். இப்ப லேடிஸோட லெஃப்ட் ஹேண்ட் இப்ப இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க, உங்களுக்கு எதிர்த்து உட்கார்ந்துருக்காங்கன்னா உங்களுடைய ரைட் சைட்ல அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் வரும். அப்ப அந்த லெஃப்ட் ஹேண்ட் அப்படி வாங்கும்போது நீங்க கரெக்டா இப்படி வச்சு பார்க்கும்போது வாதம், பித்தம், கபம் மூன்று ஃபிங்கர்ஸும் கரெக்டா அந்த இடத்துல பொருந்தும். அதே இதை நீங்க இப்படி வச்சுட்டீங்கன்னா, மாத்தி வச்சுட்டீங்கன்னா இது அப்படியே தலைகீழாக போயிடும். ஜென்ஸுக்கு பார்க்கும்போது அதே மாதிரி நீங்க வாங்கி பார்க்கறது வந்து ஜென்ஸோட ரைட் ஹேண்ட வாங்குவீங்க. ஸோ ரைட் ஹேண்டுன்றது உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட். அப்ப நீங்க அதை வாங்கும்போது நீங்க உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட வச்சுதான் நீங்க பார்க்கணும். அப்படின்னா தான் வாதம், பித்தம், கபம். ஜென்ஸோட ரைட் ஹேண்டு உங்களுடைய டயக்னாஸ்டிக் லெஃப்ட் ஹேண்ட். லேடிஸோட லெஃப்ட் ஹேண்டு உங்களுடைய டயக்னாஸ்டிக் ரைட் ஹேண்ட். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா வந்து இந்த வாத பித்த கபத்தினுடைய இந்த இது வந்து மாறாது. அதோட பேரு சொன்னீங்க ஐயா, அந்த 3 நீரோட பேர் சொல்லுங்க ஐயா. சென்ட்ரல், சென்ட்ரல், டிஸ்டல், சென்ட்ரல், பெரிஃபரல், டிஸ்டல். அதாவது விரல்களுக்கு நோக்கி இப்ப இந்த விரல் இருக்குது அப்படின்னா இந்த விரல் வந்து வெளிப்புறமாக இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கபம், இது வந்து பித்தம், இது வந்து வாதம். வாதம் வெளிநோக்கி போயிடும். நீங்க இப்படி வச்சிட்டீங்கன்னா வெளிநோக்கி போயிடப்படுது. இந்த விரலை நோக்கி, இந்த தம் ஃபிங்கரை நோக்கி வரக்கூடியது எல்லாமே வாதம். என்னுடைய ஹார்ட் நோக்கி வரக்கூடிய சைடு எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கபம். சென்ட்ரா இருக்கக்கூடிய பித்தம். பெரிஃபரல் அப்படின்றது டுவர்ட்ஸ் ஹார்ட். அப்ப என்னுடைய இந்த ஃபிங்கர்ல பெரிஃபரி அப்படின்றது இந்த இருக்கு, இந்த ஓரம், இந்த உள் ஓரம், இது வந்து பெரிஃபரல். நான் வந்து இப்படி விரல வச்சுட்டேன் அப்படின்னா ஹார்ட்டை நோக்கி இந்த பகுதி வந்து உள்ள வந்துடும். அப்ப இது பெரிஃபரல். அப்ப பெரிஃபரல் ஏரியால நீங்க உணர வேண்டிய பல்ஸ் என்ன அப்படின்னா கபம். சென்ட்ரல்ல பித்தம், டிஸ்டல்ல வந்து வாதம். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும். சர்ப்பகதி பாம்பு மாதிரி இருக்கும், நெளிஞ்சு நெளிஞ்சு போகும். மண்டுகதி ஃப்ராக் ரொம்ப ஃபோர்சிபிளா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹம்சகதி ரொம்ப ஸ்மூத்தா டிரான்சியண்டா இருக்கும், ஒரு வாத்து தண்ணியில மிதந்து போற மாதிரி. இதெல்லாம் சமஸ்கிருத டேர்ம்ஸ் தான். மினிமல் இதை நீங்க மனதில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமான, தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா தெராபிஸ்டா இருப்பீங்க, ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் வந்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரு, இந்த தெராபிஸ்ட் கிட்ட போங்க அப்படின்ட்டு. அவர் எழுதியிருக்கிறதுல வந்து அந்த கதி பூராத்தையும் எழுதியிருப்பாரு. சிரோதரால நீங்க கொடுக்க வேண்டியதும், அதே மாதிரி இந்த நாசியம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நாசிகள்ல நாம் ஆயில் அப்ளை பண்ணி அந்த டெக்னிக்லாம் இருக்குது. சோ அதனுடைய அளவீடுகளையும் அவர் கொடுத்திருக்கும் போது நீங்க என்னன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்க கூடாது. ஏன்னா என்னென்னமோ எழுதியிருக்காரு அப்படின்ட்டு. மண்டுபதி எத்தனை, இது ஐ மீன் விக்ருதி என்ன, பிரகிருதி என்ன. பிரகிருதி எழுத மாட்டாங்க, பட் விக்ருதியில ஏதாவது ஒண்ணு போட்டிருந்தாங்கன்னா நம்ம நேரம் குழம்பிட்டு இருக்க கூடாது. சோ அவருடைய நிலைகள்ல என்ன மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் செய்யணும் அவங்க எழுதி தருவாங்க தெளிவா. சோ நம்ம அதை மட்டும் செய்ய வேண்டியது. இப்ப நிறைய ஆயுர்வேதிக் பிசிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர்ஸோட கிளினிக்ல தெராபிஸ்ட் இல்ல. அப்ப தெராபிஸ்ட் இல்லாத போது தனியா வந்து கிளினிக் வச்சிருக்காங்க டாக்டர்ஸ். தெராபிஸ்ட் தனியா போய் அவர் வெல்னஸ் சென்டர்னு வச்சிருக்காரு. இது நாம இருக்கக்கூடிய ஊர்லயே நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப டாக்டர் என்ன பண்றாரு, இந்த தெராபிஸ்ட் அவருக்கு தெரிஞ்ச, அதே சமயம் முறையாக பயிற்சி பெற்ற தெராபிஸ்டுக்கு பிரிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறாரு.
இவங்க 2 பேரும் இன்னைக்கு இணைந்து இருக்கிறாங்கன்னா ரொம்ப ரேர் கேசஸ். ஏன்னா டாக்டர்ஸ்னால சம்பளம் கொடுத்து கொண்டு வந்து ஒரு தெராபிஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுக்க முடியல. தெராபிஸ்ட் இருக்காரு ஊர்ல, ஓகே, அவர் தனியா வெல்னஸ் சென்டர் வச்சிருக்காரு, இவங்க பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. எப்படி வந்து ஆர்த்தோபெடிஷியனும் பிசியோதெராபிஸ்டும் ஒரே ஊர்ல தனித்தனியாக இன்று இயங்கி கொண்டிருக்கிறார்களோ அதே கண்டிஷன் தான் இன்னைக்கு டிஎன்ஒஎஸ் அண்ட் பிஎன்ஒஎஸ் ஆயுர்வேதா அண்ட் ஆயுஷ் பிராக்டிஷனர்ஸ்க்கும் தெராபிஸ்டுக்கும் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பட் முறையாக கத்துக்கொண்ட தெராபிஸ்டுக்கு மட்டும்தான் இன்னைக்கு வரவேற்பு இருக்குது. ஆயுர்வேதிக் பிராக்டிஷனர்ஸ் யாரா இருந்தாலும். இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வரையறுத்து நெறிமுறை செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. எத்திக்கல் பிராக்டிஸ், கோட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் அண்ட் கோட் ஆஃப் பிராக்டிசிங் இது அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூஸ் அண்ட் சிஸ்டம் நீங்க ஃப்ரேம் பண்ணிக்கணும். இது என்ன அப்படின்னா, நேச்சுரோபதி அப்படின்னா தப்பும் தவறுதலுமாக அதை பற்றிய புரிதல் இல்லாம நிறைய மக்களிடையே என்ன அப்படின்னா, நேச்சுரோபதி அப்படின்னா வந்து மசாஜ் பண்றது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு இதை வந்து மாற்றி அமைப்பதற்கு தெளிவு வந்து அந்த அளவுக்கு வரல. ஆயுர்வேதம் அப்படின்னா உடனே என்ன பண்ணிக்கிறாங்க, ஆமா கேரளா முறைப்படி மசாஜ் பண்ணுவாங்க, நேச்சுரோபதினா இந்தியன் முறைப்படி மசாஜ் பண்ணுவாங்க, இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சுது. சித்தா அப்படின்னா சித்த மருத்துவத்தை கொடுப்பாங்க அப்படின்றது மக்கள் மத்தியில ஒரு தவறான புரிதல் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. அதுக்கு ஏற்றவாறு தான் வந்து இன்னைக்கு நேச்சுரோபதியாக இருந்தாலும் சரி, ஆயுர்வேதிக் பிராக்டிஷனர்ஸா இருந்தாலும் ஒரு சிலர் வந்து வைக்கக்கூடிய விளம்பர பலகைகள்ல அந்த மாதிரி படங்களை மட்டும்தான் போடுறாங்களே ஒழிய, இயற்கை சம்பந்தப்பட்ட இந்த ஆற்றல்கள் சம்பந்தப்பட்டதையோ இல்ல அப்படின்னா இந்த மூலகங்கள் சம்பந்தப்பட்டதையோ வந்து படமாக போட்டு அதிகமாக காட்டுவது இல்லை. இந்த தெராபிஸ் எதுக்கு பண்றோம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு பதிவுகளும் அந்த அளவுக்கு இல்லை இன்னைக்கு சமூகத்துல. அதனால வரக்கூடியவங்க என்ன கேட்டு வர்றாங்க, இன்னைக்கு ஏன் வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொதுவாக பிஎன்ஒஎஸ் டாக்டர்ஸ் முடிச்சு வரக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் தனியா ஓபன் பண்ணணும் பயப்படுறாங்க வைக்கிறாங்கன்னா, மக்கள் மத்தியில் அதை பத்தி ஒரு விழிப்புணர்வுலாம் டைரக்டா வந்துட்டு லேடிஸ் வந்து ஜென்ஸ் மசாஜ் இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மட்டரகமான எண்ணத்தோட இருக்கக்கூடிய மக்கள் தான் இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க. அதனால வந்து இதை பற்றிய முறையாக ஒரு என்ன சொல்றது, ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வை வந்து நம்ம கேம்ப்ஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிய வரும். இதுல ஒளிந்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்றத வந்து முறையாக எடுத்து சொல்வதற்கு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு போதுமான அளவு மீடியா ப்ரொமோஷனல் இதுவும் கிடையாது. அதே சமயம் மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு ஒரு பொறுமையும் கிடையாது. எல்லாரும் இன்னைக்கு உடனே போகணும், உடனே உடம்பு சரியாகணும், உடனே வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஒரு அருமையான சிஸ்டம் ஆயுஷ் அப்படின்றது வந்து மிகவும் அற்புதமான ஒரு ட்ரெடிஷனல் வேல்யூஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அடக்கிய ஒரு தெராபிட்டிக் புரோட்டோகால் அண்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படிதான் நம்ம சொல்லணும். வேற சந்தேகங்கள் ஏதாவது இருக்குங்களே? சந்தேகமே இல்லையா? வகுப்பை முடிச்சிடலாமா? வாட்ஸ்அப்ல உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கேட்கலாம். வெரி குட். சரிங்க ஐயா. ஓகே. நம்மளோட இப்ப டாக்டர் துர்கா தேவி அவங்க இணைந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு இயற்கை மருத்துவர், நம்மளோட இருக்கக்கூடிய பயிற்சி மருத்துவரும் கூட. நம்ம டிஎன்ஒஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் இங்க இருக்கிறாங்க. ஸோ டாக்டர் துர்கா தேவி உங்க கருத்துக்கள் ஒன்றெண்ட இங்க இருக்கக்கூடிய தெராபிஸ்டுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். துர்கா தேவி இருக்கீங்களாம்மா? குட் ஆஃப்டர்நூன் சார். சார் கொஞ்சம் நாங்க அவுட்டிங்ல இருக்கோம் சார். ஓகே ஓகே ஓகே. நிறுத்துங்க. அதனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் சார். சாரி சார். அப்ப இன்றைய வகுப்பு இதோட முடிச்சிடலாங்களா? சோ கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மென்மேலும் வளர இதே போன்ற வகுப்புகளில் நீங்கள் அனைவரும் இணைந்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைய வகுப்பு உங்கள் அனைவருக்கும் ஒரு தெளிவையும் பயிற்சி செய்வதற்கான ஒரு நம்பிக்கையும் கொடுத்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.